Hello students, welcome you to this final session. So tomorrow morning by this time பாதி exam முடிச்சிருப்பீங்கல்ல. Okay. So now the last minute revision and today's class mainly we are going to see some very important formula concepts ஒரு faster நம்ம go through பண்ண போறோம். Then very few very important question. சில ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டர்டே சாட்டில் போட்டிருந்தீங்க சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அந்த ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ரைட் இது போல் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அதை மட்டும் சொல்லி கொடுத்துருவோம். தென் ஃபியூ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் நாட் ஃப்ரம் புக் பேக்லாம் இந்த டைம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ லாஸ்ட் மினிட் எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியும் வில் டூ தட். ஓகே ரைட். ஸோ டுடேஸ் கிளாஸ் நம்ம சின்ன ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஈவினிங் 8:30 உள்ளதை as per நீங்கள் எல்லாம் கேட்டது போல் we change the time to morning 11 o'clock. Sometimes your friends would have forgot, so please send the link to them also, so let them also get the benefit. Okay, share this to your friends. So in the 5.5 days almost full-ஆ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Now we have come to the last part, right? ஸோ இந்த டே மெயினாக நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணக்கூடிய நாள் ரைட். படித்து இது வரைக்கும் படிச்சுட்டீங்க, நியூவாக புதுசாக ஆட் பண்ணுறதோட 1 or 2 mark 3 mark நோ ப்ராப்ளம். அங்கங்கே ஒவ்வொரு 5 mark விட்டுருக்கிறீங்க. டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் பிகாஸ் அங்கே ஒரு 5 mark உங்களுக்கு ஏன்னா புதுசாக நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்ப்பீங்க, அதில் ஏதோ ஒரு கொஸ்டின் தெரியாமல் இருக்கும், ஒரு 5 mark கொஸ்டின், உடனே அதை போய் புதுசாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப இது பண்ண தேவையில்லை. ஆனால் இவ்வளோ நாள் படிச்சிட்டிங்க, 5 mark இட்ஸ் ஓகே. 2 mark 3 mark 1 mark எவ்வளோ ஆட் பண்ண முடியும் ஆட் பண்ணிடுங்க. கீப் ஆன் ரிவைசிங், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தெரியும்னு சொல்லி எதையும் விடாதீங்க. ஈவன் மேட்ரிக்ஸஸ் திரும்ப அந்த ஃபார்முலாலாம் இருக்கா அப்படியே குவைட்டாக இருந்து ரிவைஸ் பண்ணுங்கள். சரியா, எந்த விதமான பயம் இருக்கக்கூடாது, அழகாக உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்கள். யூ கேன் டூ வெல். அண்ட் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன், நீட் ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருந்து எஸ்டர்டே சம் ஸ்டூடெண்ட்ஸ் செட், ஸோ யூ கான்டாக்டட் மீ. வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூ மோர் சீட்ஸ் வி ஹாவ். We are starting on 3rd of April. Exam முடிகிற அன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். If any of you interested, you can contact us. It's a 33-day program, a full day program. மார்னிங்கில் இருந்து ஈவன் வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். Okay, now so few things we are going to, and we are not going to do any questions now. ஒவ்வொரு சாப்டரில் என்னென்ன ஏரியா மெயின் உள்ள மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் we are going to discuss some objective question, created questions, then some extra formula, trigonometry formula இங்கே சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, 1 minus cos theta அந்த மாதிரி உள்ள சில ஃபார்முலா மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் ஃபியூ டவுட் சம்ஸ் எஸ்டர்டே சாட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, அந்த சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணி கொடுப்போம். தென் வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் சில கிரியேட்டட் 2 mark 3 mark கொஸ்டின்ஸ். ஓகே, அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண போல் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்கிறேன். அந்த தியரம் நோட் ரிமார்க் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்களே, அந்த சம்மரி எப்போவுமே ரீட் பண்ணிடுங்க. ஓகே, கொஞ்சம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா எல்லாம் இந்த அட்ஜாயிண்ட் ஏ அதுக்கு நல்லா பார்த்து வச்சுருங்க. ஓகே, அட்ஜாயிண்ட் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ, அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு, தென் அட்ஜாயிண்ட் லாம்டா ஏ. So go through all these things. Okay, then this sum yesterday we discussed, and the plus minus careful போடுங்க. பர்ச்சேஸ் வரும்போது மைனஸ், செல் வரும்போது ப்ளஸ், என்ன மெத்தடுங்கிறத நீங்கள் ரீட் பண்ணுங்க இந்த மாதிரி சம்ஸில். ஓகே, எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா யூ கேன் யூஸ் எனி மெத்தட், அதர்வைஸ் டு வெரி கேர்ஃபுல்லி. கிராமர்ஸ் ரூல் வெரி சிம்பிளாக தான் இருக்கும். இது போல் கொஸ்டின்ஸ் கோ த்ரூ பண்ணிடுங்க. தென் ஏ கொடுத்துட்டு ஹவு டு ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ், 1 by determinant adjoint A. சம்டைம்ஸ் அட்ஜாயிண்டே கொடுத்துருவாங்க, அட்ஜாயிண்டே கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்பாங்க. டோன்ட் ஃபர்கெட் ரைட் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ மெனி இந்த பப்ளிக் ஆன்சர் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸை விட்டுருவாங்க. ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் தட் ஒன், அதுக்கு நீங்கள் மார்க் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, தென் அட்ஜாயிண்ட் ஏபி, அட்ஜாயிண்ட் ஏபிக்கு என்ன ரிசல்ட்டு, அட்ஜாயிண்ட் பி இன்டு அட்ஜாயிண்ட் ஏ ரைட். அது ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும். ஏபி இன்வர்ஸுக்கும் அப்படி தான் இல்லை, பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். சில ஃபியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ண, நாட் ட்ரூ சில ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ரூன்னு எடுத்துருவோம்ல. ஸோ ரீட் த கொஸ்டின் வெரி கேர்ஃபுல்லி. தென் டிட்டர்மினன்ட் கேஏ, சப்போஸ் ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என், தென் கே ரைஸ் டு என் டிட்டர்மினன்ட் ஏ. அட்ஜாயிண்ட் வரும்போது பவர் 1 லெஸ் ஆயிரும், கே ரைஸ் டு n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் லோக்கஸம் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லோக்கஸில் எஸ்டர்டே நம்ம ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி ஒரு சம் டீச் பண்ணோம்ல, வி ஒர்க் அவுட். ஸோ இமேஜினரி பார்ட் கேட்கலாம், ரியல் பார்ட் கேட்கலாம். இதில் தே கேன் மேக் சம் சேஞ்சஸ் கொடுக்கலாம் ரைட். ஸோ சம்டைம்ஸ் ஆர்குமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 19 கொடுப்பாங்க. ஸோ ஆர்குமெண்ட் 19 tan inverse b by a,
tan inverse b by a is 19 வரும். ஸோ tan inverse அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா b by a is equal to tan 90 infinity. ஒரு ஃப்ராக்ஷன் எப்போ இன்ஃபினிட்டி வரும்? டினாமினேட்டர் 0. அப்போ நீங்கள் எழுத வேண்டிய டினாமினேட்டர் a equal to 0, ரைட்? இங்கே imaginary part 0, very simple sum, you can do it. Then this inequality, இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வரலாம். இந்த inequality நல்லா படிச்சு வைங்க. Modulus z1 minus modulus z2, the whole modulus less than or equal to, இந்த பக்கம் வருது triangle inequality. Modulus z1 plus z2 less than or equal to modulus z1 plus modulus z2. இதை பேஸ் பண்ணி there are few questions, 3 mark questionsல வரலாம். Then square root கண்டுபிடிக்கக்கூடியது, அது திரும்ப திரும்ப நல்லா எழுதி அந்த ஃபார்முலா நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா modulus z plus a by 2, modulus z minus a by 2, ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட், then plus I into b by modulus b. outside la plus or minus. சில ஸ்டூடெண்ட்ஸ் மிடில் போட்டுருவாங்க. ஸோ இட் இஸ் அவுட் சைடில் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, தென் சர்க்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த சர்க்கிளோட ஃபார்முலா மாடுலஸ் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். இசட் நாட் இஸ் த சென்டர், ஆர் இஸ் த ரேடியஸ். ஓகே, தென் தியரி ஆஃப் இக்குவேஷனில் அந்த ரெசிப்ரோக்கல் இக்குவேஷன் அப்படியே அது ஒரு ஃப்ளோ சார்ட் போல் கொடுத்துருக்குறேன், அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிடுங்க. டைப் 1 டைப் 2 ரெசிப்ரோக்கல் இக்குவேஷன் ஈஸியாக, சில டைம் ஆர்டர் மாற்றி கொடுத்துருப்பாங்க, நீ அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரெசிப்ரோக்கல் இக்குவேஷன் ஆயிரும். ஓகே, ஸோ டூ திஸ் வெரி கேர்ஃபுல்லி. அதில் டைப் 1 சேம் சைன் வந்துன்னா டைப் 1, சைன் மட்டும் டிஃபர் ஆச்சுன்னா டைப் 2 ஆயிரும். டைப் 1 ஆட் டிகிரினா எக்ஸ் ஈக்குவல் டு -1 இஸ் சொல்யூஷன். டைப் 2ல ஆட் டிகிரிக்கு 1 இஸ் சொல்யூஷன், ஈவன் டிகிரி வந்துன்னா +1 and -1 are 2 solutions. Okay, so that's important. Then Descartes rule, இப்போ 2 மார்க் 3 மார்க்கில் இது போல் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ டெஸ்கார்டஸ் ரூல் நல்லா கோ த்ரூ பண்ணி வைங்க. சிம்பிள் தான், இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் படிக்கிறது தான். இல்லை, சப்போஸ் ஒருவேளை படிக்கலைன்னா லாஸ்ட் மினிட் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் 0 இஸ் ரூட்டானு நீங்கள் செக் பண்ணிடணும். பாசிட்டிவ் ரியல் ரூட், ஹவு மெனி ரியல் ரூட்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாசிட்டிவ் ரியல் ரூட் செக் பண்ணுங்கள், நெகட்டிவ் ரியல் ரூட் செக் பண்ணுங்கள், ஜீரோவையும் செக் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி வர்றது தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ். ஓகே, மினிமம் நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸுங்கிறது அந்த டிகிரி செக் பண்ணுங்கள். டிகிரி 9 வருதுன்னா 9 மைனஸ் ரியல் ரூட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் கிடச்சிரும். ஸோ இது போல் வரக்கூடிய கொஸ்டின்ஸ், இந்த ஸ்கொயர் வர்றது இங்கே 4 வருது இல்லை, 2 4 அப்படின்னா மெத்தட் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் at t கொடுக்கணும். எஸ்டர்டே we did a sum, அதில் x raised to 3 and x raised to 6. அப்போ இதை டீன் கொடுப்பீங்க, இதை என்ன ஆயிரும் டி ஸ்கொயர்னு வந்துடும். இல்லை டபுள் சப்ஸ்டியூஷன் போட்டு ஒரு சம் டீச் பண்ணியிருந்தேன், ரைட்? ஓகே, ஒருவேளை எஸ்டர்டேஸ் அது கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா those who want you can go through that later. ஆல்ஃபா பீட்டாவில் வரக்கூடிய சம்ஸ், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா அண்ட் பீட்டா சி பை ஏ, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், alpha plus beta the whole square minus 2 alpha beta, alpha cube plus beta cube. இதுக்கு ஃபார்முலா alpha plus beta the whole cube minus 3 alpha beta into alpha plus beta. Then alpha minus beta the whole square is alpha plus beta the whole square minus 4 alpha beta. Then inverse trigonometric functionல மெயினாக நீங்கள் இதை கொஞ்சம் go through பண்ணி வச்சுருங்க. Domain and range. சென்டம் ஏம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிராஃப் கூட முடிஞ்சால் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிடுங்க. ஓகே, ட்ரா த கிராஃப் ஆஃப் சைன் எக்ஸ், ட்ரா த கிராஃப் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், ஜஸ்ட் அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அது எப்போ அந்த கண்டிஷனோடு படிக்கணும். ஸோ இஃப் நாட் பை மைனஸ் எக்ஸ், அதுபோல் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இது போல் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் நம்ம இந்த வால்யூம் 1 நம்ம ரிவைஸ் பண்ணும்போது வி ரிவைஸ்ட் எவ்ரி திங். இங்கே ஹியர் சம் சாம்பிள்ஸ் ஒன்லி கிவன். 2-dimensional analytical geometry, சர்க்கிள்ஸ் நல்லா படிங்க. சர்க்கிள் அந்த சால்விங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதில் கோ த்ரூ பண்ணுங்க. கண்டிஷன் ஃபார் த லைன் y ஈக்குவல் டு mx plus c டு பி அ டேஞ்சன்ட், கண்டிஷன் என்னது அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். அப்போ இந்த ஃபார்முலா எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுருங்க. c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயர். Then point of contact, ஒருவேளை கேட்கலாம், கேட்டால் அதை நீங்கள் எழுதிடலாம். தென் the center focus eccentricity சம் வரும்ல 5 மார்க் கொஸ்டின், அதில் ஹைப்பர்போலா சம் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். -8y ஸ்கொயர் ப்ளஸ் 16y, இதில் -8 காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும்? எஸ், if I take -8 outside, what will get here? -8 காமனாக இருக்குது. இந்த இடத்துல என்ன வரும்? சாட்டில் போடுங்க குயிக்லி.
minus 8y square plus 16y. Yes, y square minus 2y. Yes, minus எடுத்துட்டோம். Minus is not common, but still we take minus outside. அப்போ இந்த term plus ஆகும், இந்த term minus ஆகும். இது plus ஆகும், இது minus ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக சில டைம் ஃபாஸ்ட்டாக செய்யும்போது why I am telling all this, நாங்கள் அந்த பேப்பர் கரெக்ஷனில் many time we have seen this. நல்லா படிக்கிற எல்லாம் அழகாக செய்திருப்பாங்க, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த 5 மார்க் ஃபுல்லாக போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஹைப்பர்போல் அசம்பில் மட்டும் இந்த மாதிரி உள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். -8 எடுத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர், அடுத்த -2y. ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போங்க. மல்டிப்ளை பண்ணி பாரு, -8y ஸ்கொயர். எஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக இருக்குல்ல, 8. சில இடத்துல இந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு இடத்துல இந்த இடத்துல மைனஸுக்கு பதில் ப்ளஸ்ன்னு போட்டுருவாங்க. தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மார்க் போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டெப் பாருங்கள். ஓகே, தென் வெக்டர் ஆல்ஜிப்ரா அந்த ஃபஸ்ட் 5 சம்ஸ் நல்லா தரவு பண்ணுங்கள். sin a plus b sin a minus b cos a plus b cos a minus b altitudes of a triangle are concurrent. திரும்ப திரும்ப இதை சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த 5 சம் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் சம்ஸ் இருக்கும் இல்லை, a cross b cross c, இன்னொன்று a cross b cross c cross, அந்த 2 வெரிஃபிகேஷன் சம். அதுக்கு பிறகு equation of plane 1.2 vector 2 points 1 vector 3 points. அந்த ஃபார்முலா எல்லாம் திரும்ப திரும்ப கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் எல்லா டைப்பும் parametric, non-parametric and Cartesian equation just go through பண்ணிடுங்க. இதெல்லாம் டயக்ராம் நீட்டாக போடுங்க. சரியா, பென்சில் ஸ்கேல் வச்சு டயக்ராம் போடுங்க. ஸ்கூல் டெஸ்ட் ஒருவேளை பென் வச்சுலாம் போட்டிருப்பீங்கல்ல, பென்சில் ஸ்கேல் வச்சு நீட்டாக டயக்ராம் போடுங்க. பட் டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் ஃபார் தட். அதுபோல் இந்த பாயிண்ட்ஸ் எழுதுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதும். இந்த ஏ ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபான்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எழுத வேண்டியது காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, இங்கே காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, ரைட். இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா 2 பாயிண்ட்டுமே அந்த ஃபஸ்ட் குவார்ட்டரில் தான் இருக்கும், ரைட். எப்போ நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும், அண்ட் வென் டு டேக் கிராஸ் ப்ராடக்ட். காஸ் வரும்போது டாட் ப்ராடக்ட், சைன் வரும்போது கிராஸ் ப்ராடக்ட். ஒர்க் டன் ஃபார்முலா தெரியும். ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா சாட்டில் போடுங்க குயிக்லி. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு application of dot product in physics la varumla, work done is equal to F dot D. Very good. Saif, Naveen, Jay Prakash. Good. So work done formula F dot D. அதுபோல மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா இருக்கு. மொமெண்ட்டுக்கு R cross F திருப்பி எழுதக்கூடாது. டாட் ப்ராடக்ட் கம்யூட்டேட்டிவ், பட் கிராஸ் ப்ராடக்ட் நாட் கம்யூட்டேட்டிவ். மொமெண்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். அது நீங்கள் திருப்பி எழுதக்கூடாது, ஆர் கிராஸ் எஃப்னு தான் எழுதணும். எஃப் இஸ் த ஃபோர்ஸ், மோர் தேன் 1 ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா யூ ஃபைண்ட் த ரிசல்டன்ட். எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுங்க. ஆர் வெக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். இங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஆர் வெக்டருங்கிறது அட் மைனஸ் அபவுட், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த கொஸ்டினில் வரும் இல்லை. ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட், அபவுட் த பாயிண்ட் கொடுத்தா அட் அ பாயிண்ட் இருக்கும், இல்லைன்னா அதுக்கு பதில் த்ரூ த பாயிண்ட்னு இருக்கும். அட் த பாயிண்ட் இல்லைனா த்ரூ த பாயிண்ட், அது நீங்கள் ஃபஸ்ட் எடுங்க. அபவுட் த பாயிண்ட் ரெண்டாவது எடுங்க. அந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், கிடைக்கக்கூடியதான் என்னது ஆர் வெக்டர். அப்போ ஆர் வெக்டருங்கிறது அட் மைனஸ் அபவுட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுருங்க. ஓகே, தென் ஸ்ட்ரைட் லைன்ஸ் 2 டைப். 1 point 1 vector இல்லை, passes through 1 point and parallel to a vector. இன்னொன்று 2 points. Equation of the line passes through 2 points. Then angle between 2 straight lines. Angle வரும்போது அதில் 3 ஃபார்முலா வரும். Angle between 2 lines, angle between 2 planes, angle between a line and plane. அதில் எதுலையாக்கும் ஒன்றில் மட்டும் சைன் இன்வர்ஸ் வரும்ல. எதில் சைன் இன்வர்ஸ் வரும் சாட்டில் போடுங்க. 2 லைன்ஸா இல்லை 2 பிளைன்ஸா இல்லைன்னா எ லைன் அண்ட் அ பிளைனா, எதில் சைன் இன்வர்ஸ் வரும்? எஸ், சில ஃபார்முலாவில் வெரி குட். எஸ் கிஷோர், பிட்வீன் அ லைன் அண்ட் அ பிளைன். வெரி குட். பிட்வீன் அ லைன் அண்ட் பிளைன் வரும்போது சைன் இன்வர்ஸ், மீது ரெண்டுக்கும் காஸ் இன்வர்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுடுங்க. ஒரே கேட்டகரி வருது, ரெண்டுமே லைன் இல்லை ரெண்டுமே பிளைன் வந்துன்னா காஸ் இன்வர்ஸ். டிஃபரெண்ட் வரும்போது, ஒரு லைன் ஒரு பிளைன் வரும்போது சைன் இன்வர்ஸ். பர்பெண்டிகுலர் கண்டிஷன் டாட் ப்ராடக்ட் 0. பேரலல் 2 லைனை கொடுத்துட்டு பேரலல் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல். ஃபஸ்ட்டுக்கு டைரக்ஷன் ரேஷியோ பை செகண்ட் வருது. அங்கே L1 இன்ட்டு L2 அப்படி போடுவீங்கல்ல. இங்கே டிவைட் பண்ணி பாருங்கள். கோஎஃபிஷியன்ஸ் அதை டிவைட் பண்ணி டைரக்ஷன் ரேஷியோஸை டிவைட் பண்ணி பாருங்கள், அது சேமாக வரும். B1 by D1. தென் யூ சே தே ஆர் வாட் பேரலல். தென் டைரக்ஷன் கொசைன்ஸ். இஃப் 2 points are given, if 2 points are given, see ஒரு பாயிண்ட் எப்படி கொடுக்குறாங்க, ஒரு பாயிண்ட் x1 y1 z1, இன்னொரு பாயிண்ட் x2 y2 z2. How can you find direction ratios?
தெரிஞ்சவங்க சாட்டில் அட்லீஸ்ட் ஒரு டேர்ம் மட்டும் போடுங்க. ஃபுல்லாக உங்களுக்கு டைப் பண்ண டைம் ஆகும்ல, ஜஸ்ட் ஒரு டேர்ம் மட்டும் போடுங்க. ஹவு கேன் யூ ஃபைண்ட் டைரக்ஷன் ரேஷியோ இஃப் 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன்? 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஹவு கேன் யூ ஃபைண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ்? ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் என்ன செய்யணும், ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா we see the denominator, right? x minus x1 by l equal to y minus y1 by m equal to z minus z1 by n, then that element are சரி. இங்கே நீங்கள் என்ன சொன்னால், ப்ளீஸ் லிசன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 பாயிண்ட் கொடுத்துட்டு டைரக்ஷன் ரேஷியோ கேட்டாங்கன்னா x2 minus x1, x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. So direction ratio, if 2 points are given, then the direction ratio is given by x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. But you have to be very careful. Please look at this. இதில் உள்ள பாயிண்ட் என்னன்னு கேட்டால் நீங்கள் உடனே சொல்லக்கூடாது. You have to check whether it is in the correct formல இருக்கான்னு செக் பண்ணும். இங்கே x இருக்குது, இதில் y வரல, அப்போ 2y இருக்குல்ல. ஸோ divide every term by 2. Divide every term by 2. So you'll get like this. Here is that only, right? Correct formula irukkan check பண்ணனும். அதுக்கு பிறகு தான் you can identify the point and direction ratio. What is the point ன்னு கேட்டா இதுல சைனை சேஞ்ச் பண்ணுங்க. 1 இங்க சைனை சேஞ்ச் பண்ணீங்கன்னா -1/2, இங்க சைனை சேஞ்ச் பண்ணுங்க -1. Direction ratio, now we see the denominator. இங்க எதுவுமே இல்லனா 0 ன்னு எழுதிராதீங்க. 1 0 ன்னு அங்க அவங்க 0 ன்னு கொடுத்திருப்பாங்க. Okay, direction ratios are 1 and here also 1. And here it is -1. 2 important results. Cos square alpha plus cos square beta plus cos square gamma is 1. Sin square alpha plus sin square beta plus sin square gamma is 2. இதில் the angles sometimes கொடுத்துருவாங்க. A line makes an angle 30 degree with x axis and say 120 degree y axis. Z axis கூட என்ன angle வரும் அப்படிலாம் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் you can do that. Then equation of the plane. அதில் மெயினாக த்ரீ டைப்ஸ். 1 point 2 vector, 2 points 1 vector and 3 point. இதை தவிர டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இல்லை p dot n cap equal to p, distance from the origin and perpendicular unit normal vector கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. இன்னொன்று passes through a point and a perpendicular vector. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி வச்சுருங்க. ஓகே, அதில் வரக்கூடிய எல்லா டைப்பையும் படிங்க. இந்த 2 எக்ஸ்பான்ஷன் a cross b cross c, a dot c into b vector minus a dot b into c vector, a cross b cross c cross d. Okay, இதெல்லாமே very very important results. இன்னொரு important thing, suppose they are giving a plane 2x minus 3y plus 7z plus 6 equal to 0. Can you tell me what are the direction ratios here? லைன் கொடுத்தாங்கன்னா direction ratios அந்த டினாமினேட்டர் பார்த்து எழுதிட்டீங்க. பிஃபோர் தட் யூ செக் எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட் 1 வருதான் செக் பண்ணணும். பட் இங்கே ஒரு பிளெயினோட ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. வாட் ஆர் த டைரக்ஷன் ரேஷியோஸ்? எஸ், குவிக்லி. 2 minus 3 7. எஸ் கிஷோர், கோஎஃபிஷியன்ஸ் ஆர் 2 மைனஸ் அந்த எக்ஸ் ஒய் இசட் ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சப்போஸ் எக்ஸ் அப்புறம் இசட் கொடுத்து அந்த மாதிரி வந்துன்னா செக் பண்ணிடணும். 2 minus 3 7 are direction ratios. Another important thing, straight line la direction ratio acts along the line, but plane la direction ratio ங்கிறது perpendicular to the surface. அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் அது it acts perpendicular to the surface. 2 minus 3 7. அப்போது அந்த டைரக்ஷன் ரேஷியோங்கிறது அந்த பிளெயினுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, அது ஞாபகத்தில் வைங்க. ஏன்னா அந்த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் செய்கிறோம்ல, அந்த சம்மில் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் ஃபைனலி ஐ எக்ஸ்பிளைன் தட் ஃபியூ சம்ஸ். நவ் 7th சாப்டர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிச்சிட்டோம். செகண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். அதில் ஃபஸ்ட்டில் ரேட் ஆஃப் சேஞ்ச் வரும். டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸ் நல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. ரொம்ப ஃபார்முலாவில் அங்கே ரொம்ப எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான் இருக்கும். அதில் இந்த ஃபைண்ட் த பாயிண்ட் இல்லை, ஃபைண்ட் த பாயிண்ட் வேர் த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு அனதர் லைன், இது போல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னா ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட், அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷனுக்கு 1 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ், m1 minus m2, tan inverse m1 minus m2 by 1 plus m1 m2. This sum, I think yesterday we did that. Limit extends to infinity e raised to x by x raised to m. m times L'Hopital's rule apply பண்ணுவோம்ல. We apply L'Hopital rule m times. ஏன்னா e raised to x நீங்கள் any number of time you differentiate e raised to x தான் இருக்கும். இந்த எக்ஸ் ரைஸ்ட் எம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அப்படி கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக பவர் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். எக்ஸ் ரைஸ்ட் எம் வந்துன்னா நீங்கள் எம் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இட் பிகம் எம் ஃபேக்டோரியல். ஓகே, அந்த சம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிடுங்க. தென் த செகண்ட் ஆஃப் இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் தியரம், லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம், தென் மெக்லாரின் சீரீஸ், டெய்லர் சீரீஸ், அது எல்லாமே இந்த ஃபார்முலா எல்லாம் ரிவைஸ் பண்ணிடுங்க. தென்
applicationல பார்த்தீங்கன்னா first monotonicity we check whether the curve is increasing or decreasing without using derivative and the order preserve ஆகணும். இங்கே less than இங்கேயும் less than then increasing function இங்கே greater than அங்கேயும் greater than இருக்கணும். டிக்ரீசிங்னா ஆர்டர் ரிவர்ஸ் ஆயிருங்க. லெஸ் தேன்னா இங்கே என்ன வந்துடும், கிரேட்டர் தேன். ஆர்டர் ரிவர்ஸ் ஆச்சுன்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். யூசிங் டெரிவேட்டிவ் இஸ் வெரி சிம்பிள். டிஃபரன்ஷியேட் ஒன் டைம். பாசிட்டிவ் வந்தனா இன்க்ரீசிங், நெகட்டிவ் வந்தனா டிக்ரீசிங் சொல்லுவோம். ஸ்டேஷனரி பாயிண்ட், கிரிட்டிக்கல் நம்பர், அந்த டிஃபரன்ஸ் நல்லா பார்த்து வச்சுருங்க. ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் கிரிட்டிக்கல் நம்பருக்கு ரெண்டு கண்டிஷன், எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் 0 கொடுங்க, அதில் வரக்கூடிய ஆன்சரையும் எடுக்கணும். ப்ளஸ் எஃப் டேஷ் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அப்போ எஃப் டேஷ் எக்ஸுக்கு டினாமினேட்டர் ஈக்குவல் 0 கொடுங்க, அந்த ஆன்சரையும் சேர்த்து எழுதுங்க. அதுதான் கிரிட்டிக்கல் நம்பர். ஸ்டேஷனரி பாயிண்ட் கேட்டாங்கன்னா அது ஒரு பாயிண்டாக நீங்கள் எழுதணும். ஆஃப்டர் ஃபைண்டிங் எக்ஸ் அதை சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் ஒய் ஆல்சோ. ஸ்டேஷனரி பாயிண்ட், யுவர் ஃபைனல் ஆன்சர் ஒரு பாயிண்டாக எழுதுங்க. கிரிட்டிக்கல் நம்பர் அந்த நம்பர் எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, தென் மேக்ஸிமா மினிமா, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0, செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் வந்தனா மினிமம், நெகட்டிவ் வந்தால் மேக்ஸிமம். தென் கான்கேவிட்டி வரும். கான்கேவிட்டிக்கு local maximum, local minimum, then absolute maximum, absolute minimum, they give the interval also. And the end points you could check. Concavity, you differentiate 2 times. Which intervals it is concave, upward, downward. Now concavity you differentiate 2 times. Increasing, decreasing, that's concept. First derivative, here it is second derivative, right? So second derivative positive vandana concave upward, second derivative negative vandana concave downward. Second derivative 0, second derivative 0 and third derivative not equal to 0. Second derivative 0 போட்டு நீங்க சால்வ் பண்ணுவீங்க, x க்கு ஏதாவது some answer வரும்ல, third derivative அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், அதில் 0 வரக்கூடாது. then we can say there is a point of inflection. ஆனால் நீங்கள் மற்ற பெரிய சம்ஸ் செய்யும்போது இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க. இது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே நம்ம என்ன செய்வோம், கான்கேவ் அப்வர்ட் டு கான்கேவ் டவுன்வர்ட் எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்பீங்க. தட் இஸ் கால் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இல்லைனா கான்கேவ் டவுன்வர்ட் டு கான்கேவ் அப்வர்ட், அந்த பெண்ட் ஆகக்கூடிய பாயிண்ட், தட் இஸ் கால், we call it as bending point, right? Then chapter number 8, differentials and partial derivatives, அது ஆல்மோஸ்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் வரக்கூடிய அந்த எரர்ஸ் நல்லா படிங்க. அதில் அந்த 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த nth root of, right, அது நல்லா படிங்க. Then linear approximation for a single variable, 2 variable வரக்கூடிய நல்லா படிங்க. Then partial differentiation, very important area, Euler's theorem, அதை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ் படிங்க. So I don't want to take much time. Then 9 and 10 will come back. அதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டியில் very simple one, don't leave anything. Probability, discrete maths. So this is again I am telling you, capital Fx கொடுக்கும்போது capital Fx கொடுத்தாங்கனா, if I want, when you know capital Fx, அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுவீங்க. f of minus infinity, what's the answer? Give your answer in the chat section quickly. f of minus infinity, yes, f of minus infinity, yes, Shabana, your answer is correct. f of minus infinity is 0, f of infinity தான் 1. ஏன்னா அப்ஜெக்ட் கோஸ்டில் ஏதாவது கேட்கலாம். இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக இருந்ததுன்னா மினிமம் 3 ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 2 மார்க் கொஸ்டின்னா மினிமம் 2 எழுத சொல்லுவாங்கல்ல. f of x is நான் டிக்ரீசிங், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ மைண்டில் வச்சுருங்க, f of x is நான் டிக்ரீசிங். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஸ்மால் எஃப் எக்ஸ்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும். கேபிட்டல் எஃப் எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே எழுதுவீங்க, செகண்ட் இது 2 ஆட் பண்ணி தானே எழுதுவீங்கல்ல. அப்படி ஆட் பண்ணி எழுதும்போது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சில இடத்துல அப்படியே ஸ்டெடியாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல 0ன்னு வைங்களா, இந்த 2 ஆன்சரும் சேமாக இருக்கும். அதனால தான் இட் நெவர் டிக்ரீசஸ், அப்படியே இன்க்ரீஸாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக வரலாம் திரும்ப இங்கே, பட் இட் நெவர் டிக்ரீசஸ். அதனால தான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நான் டிக்ரீசிங். தென் ஸ்மால் எஃப் எக்ஸுங்கிறது டெரிவேட்டிவ் ஆஃப் கேபிட்டல் எஃப் எக்ஸ். capital fx differentiate பண்ணா you will get what, small fx கிடைக்கும். then இதெல்லாம் கூட நீங்க எழுதலாம், f of infinity is 1, f of minus infinity is equal to 0, and இது f capital F is also probability. அப்போ அந்த ஆன்சர் கூட எப்படி இருக்கும், lies between 0 and 1 தான். 0 less than or equal to capital F of x less than or equal, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் capital Fx. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்டு இதெல்லாம் ஞாபகத்தில் வைங்க. இல்லை இதில் உள்ள ஏதாவது ஒன்று அப்ஜெக்டிவ் கொஸ்டினாக கூட கேட்கலாம். Then expectation, so yesterday last class already we gone through. Discrete maths, very simple one. A non-empty set together with a binary operation, that is called algebraic structure, and 5 properties. Star sums வரும்போது அதில் ஐடென்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, the role of identity, A star
identity. What is your answer? Give your answer in the chat section quickly. A star E. What is your answer? Yes? Yes, it is A. A star E is equal. That's the role of identity element. Identity element won't make any change. So that is called identity element. Inverse is a role. A star A inverse. What answer varum chat la podunga quickly. A star A inverse. Yes, very good. A star A inverse is equal to E. ஒரு element அதோட inverse ஆப்ரேட் பண்ணீங்கன்னா ஐடென்டி எலமெண்ட் வரும். ஸோ அது நல்லா கோ த்ரூ பண்ணிருங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ். அதில் வெரி இம்பார்ட்டன்ட் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுலேயும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். எஸ்டர்டேஸ் கிளாஸ் நிறைய அந்த டேபிள் யூஸ் பண்ணி மாடுலோ நம்பர்ஸ் 2 sums அது ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தேன். எக்ஸ் ஸ்டார் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். Closure property, I think all of you know. If any of you want that closure property, chat la podunga, I'll help you. Otherwise, I don't want to waste time. And I know உங்களுக்கு few hours தான் இருக்கு எக்ஸாமுக்குல. ஸோ உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. சப்போஸ் இந்த closure property go through பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த ஒன்று தான் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். இதெல்லாம் ஈஸியாக செய்திடலாம். ரைட்? இட்ஸ் அ 5 mark கொஸ்டின். இதுபோல் இன்னொன்று இருக்கும். அந்த மேட்ரிக்ஸில் வரும்ல எக்ஸ் 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 அந்த சமயம் நல்லா படிங்க. நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். நம்ம பேசுகிற சம்ஸ் எல்லாம் தான் அங்கே இருக்கும். ரைட்? ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். Then commutative, associate ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஐடென்டிட்டி கேர்ஃபுல்லாக செய்யணும். We don't know which is the identity element. You take let E be the identity element. அந்த ரோல் உங்களுக்கு தெரியும். அதில் E கண்டுபிடிங்க. சப்போஸ் சில சமயம் ஐடென்டி எக்ஸிஸ்ட் ஆகாது. ஐடென்டி எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அந்த இன்வர்ஸ் ஆல்சோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் போட்டு நீங்கள் விட்டுடலாம் இல்லை. ஸோ ஹியர் எவ்ரி திங் எக்ஸிஸ்ட். தென் இதில் இந்த ட்ரூத் டேபிளை நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது. அதை வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள்லாம் வருதுல்ல, அதுக்கு மெயினாக அந்த P if and only if Q biconditional, like meaning P implies Q and intersection inga meet Q implies P. Then the first one also very important. ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக மார்க் போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. P implies Q னா negation P join Q. Then truth table நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது truth table ஈஸி தான், அப்படி விட்டுட்டு போயிடாதீங்க. மீட் வரும்போது when both are true it is true, மீதி எல்லாத்துக்கும் ஃபால்ஸ் எழுதுங்க. ஜாயிண்ட் வரும்போது when both are false it is false, மீதி எல்லாத்துக்கும் ட்ரூ எழுதுங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வரும்போது ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ் எழுதுங்க, மீதி எல்லாம் ட்ரூ எழுதுங்க. பை கண்டிஷனல் வரும்போது ரெண்டும் ஒரே டைப்பாக இருக்கணும். போத் ஆர் ட்ரூ இல்லைனா போத் ஆர் ஃபால்ஸ் அப்படி வந்தனா ட்ரூ எழுதுங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இஆர் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு சேம் திங், ரெண்டும் ஒரே கேட்டகரி வந்தால் நீங்கள் என்ன எழுதணும்? ஃபால்ஸ்ன்னு எழுதணும். ரைட்? லாஸ்ட் காலம் ஃபுல்லாகவே டி வந்துனா டாட்டாலஜி, ஃபுல்லாகவே எஃப் வந்துனா கான்ட்ரடிக்ஷன், டி அண்ட் எஃப் மிக்ஸ் ஆகி வந்துனா கான்டிஜென்சி. ரைட்? அதுபோல் டுவாலிட்டின்னு இருக்கும், அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுவீங்க. நெகேஷனில் சேஞ்ச் வராது. மற்றபடி மீட் வந்துனா ஜாயிண்டாக மாறிடும், ஜாயிண்ட் மீட்டாக மாறிடும். ட்ரூ பிகம் எஃப் அண்ட் எஃப் பிகம் ட்ரூ. ஓகே, ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் அதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுவீங்க. டிமார்கன்ஸ் லா இருக்கும் இல்லை, நெகேஷன் ஆஃப் வாட் இஸ் டிமார்கன் லா? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் பார்னா ஏ பார் யூனியன் பி பார். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நெகேஷன் பி மீட் கியூ ஈக்குவலன் டு நெகேஷன் பி ஜாயின் நெகேஷன் கியூ. அங்கே நாங்கள் செட்டில் படிக்கிறது தான். அப்போ இதில் எந்த ரிசல்ட் கேட்டாலும் செட்டுக்கு கூட நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதுனீங்கன்னா மிஸ்டேக்கே வராது. இதெல்லாம் அதுபோல் தான் எழுதியிருக்கிறேன். அந்த டீங்கிறது நம்ம யூனிவர்சல் செட்னு எடுத்துக்கோ. டாட்டாலஜி கான்ட்ரடிக்ஷன் இஸ் லைக் அவர் எம்டி செட். கம்பேர் பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் அதில் ஒரு டோட்டலாக 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 3 சமயமே படிங்க. சரியா? ஏன்னா எல்லாம் படிச்சுட்டு அதை விட்டுட்டு போகாதீங்க. கோ த்ரூ ஆல் த 3 sums. ஓகே, தென் இன்டகிரேஷனில் ஃபார்முலா எல்லாம் தரவாக இருக்கணும். சரி, ஒரு கிளான்ஸ் அப்படி ஃபாஸ்ட் அப்படி நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நீங்கள் கோ த்ரூ பண்ணிடலாம். வெதர் யூ நோ தீஸ் ஃபார்முலா, எல்லாம் சிம்பிள் ஃபார்முலாவாக தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படி எல்லாம் மோஸ்ட் நல்ல இம்பார்ட்டண்ட்டானது 14(1) இன்டகிரல் எஃப் டேஷ் எக்ஸ் பை எஃப்எக்ஸ். டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டில் வருது. தென் வாட் இஸ் யுவர் ஆன்சர்? லாக் ஆஃப் டினாமினேட்டர், லாக் ஆஃப் எஃப்எக்ஸ். தென் ரூட் வந்துன்னா 2 root fxல 2 root fx. Then 1 by root of 1 minus x square sin inverse x, 1 by 1 plus x square tan inverse x. Then linearly இதெல்லாம் யூஸ் ஆகும். Integral tan x dx log secant x, integral cot x na log sin x. Then the e raised to ax cos bx, e raised to ax sin bx அது go through பண்ணிருங்க. Integral dx by x square minus a square, integral dx by a square plus x square 1 by a tan inverse x by a. Integral root of a square minus x square, very important. Area எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஏரியா the circle ellipse அதெல்லாம் அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். Then this one integration by parts, integral u dv, uv minus integral v du.
Then this one also study. Integral 0 to 1 x into 1 minus x raised to n. Objective question கேட்கலாம். Integral 0 to 1 x into 1 minus x raised to 10 ன்னு கேட்கலாம். Objective question. அப்போ இந்த ஃபார்முலா தெரியும், நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம்ல. அதே டைப்பில் இருக்குது. n-க்கு வேல்யூ 10 அப்படின்னா 1 by 10 plus 1 11 into 10 plus 2 12. So you can simplify this. Okay, so try to learn that. And this one also, e raised to x into f of x plus f dash x, a function plus its derivative. Then your answer is e raised to x into f of x. Okay, then fundamental theorem. Then first fundamental theorem, second fundamental theorem, statement மட்டும் லைட்டாக கோ த்ரூ பண்ணி வச்சுருங்க. இங்கே e raised to x வரக்கூடிய கொஸ்டின், அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் f of x plus f dash x டைப்பில் கொண்டு வரீங்க. அந்த trigonometric formula 1 plus cos x 2 cos square x sin x 2 sin x by 2 cos x by 2 1 plus cos x is 2 cos square x by 2 1 minus cos x வந்துனா 1 minus cos x is what 2 sin square x by 2 இல்லை அந்த trigonometric formula ஞாபகத்தில் வைங்க. Then இதில் இது fx-ன்னு எடுத்தீங்கன்னா இது f dash x வந்துடும். ஸோ your answer is e raised to x into fx, e raised to x into fx. Then apply the limit. ஸோ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணும்போது சில இடத்துல நம்ம e raised to 0ன்னு வரும், உடனே 1ன்னு போட்டுருவீங்க. எங்கேயாவது e raised to minus infinity வந்தால் என்ன எழுதுவீங்க? your answer in chat section quickly. e raised to minus infinity வந்தால் what is your answer? e raised to minus infinity is equal to, yes, Nirmal, Naveen, it's correct. Jaishiman, yes, it is 0. e raised to minus infinity is equal to 0. e raised to infinity வந்தனா infinity தான். eங்கிறது 2 point something, right? அதுக்கு பவர் infinity வரும். e raised to minus infinity வேல்யூ 0. Okay, this is very important question. சும்மா go through பண்ணிடுங்க. So we split into 2 and do. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. You can learn that easily. ஈஸியான கொஸ்டின் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணி வைங்க. மெயினாக அந்த ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி செய்கிறது? a to b fx dx f of a plus b minus x 0 to a வரும்போதுல அந்த ப்ராப்பர்ட்டி இதான் மெயினாக நம்ம சம்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. மெயினாக பிறகு 1 or 2 சம் இன்னொரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது சில 1 or 2 சம்ஸில் அதையும் யூஸ் பண்ணியிருப்போம். யூ கேன் கோ த்ரூ தட் ஆல்சோ. இதில் இந்த சம்ஸ் நல்லா கோ த்ரூ பண்ணி வைங்கம்மா. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஒரு சம் இருக்கும், 2 மார்க்கில் வரலாம். அதுபோல் மாடுலஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் இருக்குது இன்டகிரேஷனில். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது 3 மார்க்கில் கேட்கலாம். அந்த சம்ஸ் நல்லா கோ த்ரூ பண்ணி வைங்க. எக்ஸாம்பிள் 9.7. ஓகே, இஃப் யூ வாண்ட் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். தென் மாடுலஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின். இப்போ இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, மாடுலஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஸோ மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 3க்கு அதுக்கு மாடுலஸுக்கு டெஃபினிஷன் மட்டும் பார்த்துருங்க. மாடுலஸ் எக்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எழுதுவோம் இஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். வி ரைட் மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 3ல மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 3யை வி ரைட் எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதிடுவீங்க. எப்போ? இஃப் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3யை எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதுவீங்க இஃப் தட் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் பாசிட்டிவ். தட் இஸ் வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 3. கரெக்டாக? when x is greater than 3. இல்லைனா சைனை சேஞ்ச் பண்ணுவீங்க, மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதுவீங்க. எப்போ? இஃப் தட் இஸ் நெகட்டிவ், இஃப் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் நெகட்டிவ், இல்லைனா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0. அப்போ பாருங்க, இப்போது when x is greater than 3, 3யை விட கிரேட்டராக வரும்போது எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதுறீங்க. 3யை விட லெஸ்ஸாக வரும்போது மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3, மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 அந்த மைனஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 3 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். இல்லை அப்போ கேல்குலேஷன். இப்போ நமக்கு எங்கேருந்து எங்கே வரைக்கும் இன்டகிரேஷன் வேணும் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் -4 to +4, -4லேருந்து +4 வரைக்கும் கேட்குறாங்க. -4லேருந்து +4 வரைக்கும். இந்த 3ல தானே பிரேக் ஆகுது. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்? இன்டகிரல் -4 to 3 fx dx, 3 minus x dx, அடுத்து 3 to 4 x minus 3 dx. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுபோல் இன்னொரு கொஸ்டின் அந்த எக்ஸசைஸில் செகண்ட் சம்மில் 6 சப்டிவிஷன், அதுவும் இதே டைப்பில் தான். அதையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணியிருங்க. ஓகே, ஸோ மாடுலஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ். திஸ் சம் இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம டிஸ்கஷன் கிளாஸ் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1/1 + √tan x. ஸோ இது நம்ம செகண்ட் வால்யூம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது we did this question. The differential equation
அதில் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் டிகிரி கூட நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் வரலாம் இல்லை, ஆர்டர் டிகிரி, தென் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன், தென் 3 டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன்ஸ் இல்லை, வேரியபிள் செப்பரபிள், ஹோமோஜீனியஸ், லீனியர். ஹோமோஜீனியஸ் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டடி டவுட் கேட்டாங்க, சார் அந்த ஃபைனல் ஆன்சர் வர மாட்டேங்குது இல்லை, அந்த லாக்ஸி ஆட் பண்ணுறதா, கே போடணுமா, இந்த ப்ராப்ளங்கள் இருக்கும். பட் டோன்ட் ஒரி அபவுட் தட். நீங்கள் எதில் சால்வ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணிவிட்டு அந்த ஃபைனல் ஸ்டெப்பில் நீங்கள் ரைட் சைடில் கொண்டு போனீங்க, லெஃப்ட் சைடில் கொண்டு, அதுக்கெல்லாம் மார்க் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த ஃபைனல் ஸ்டெப்பில் உங்களுக்கு புக் ஆன்சர் ஞாபகம் இருந்ததுன்னா அதே வர்ற மாதிரி கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு என்ன எவ்வளோ தூரம் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. சில டைமில் சி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும்ல, அதுக்கு அவங்க ஏதாவது வேல்யூ கொடுத்துருவாங்க. சே ஒய் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 5 இப்படி கொடுத்தாக்க மீனிங் என்ன சொல்லுங்கள், சாட்டில் போடுங்க. ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 5 கொடுத்தா வாட் இஸ் த மீனிங், வாட் இஸ் எக்ஸ் வேல்யூ, வாட் இஸ் ஒய் வேல்யூ, ஃபாஸ்ட். Y of 0 is equal to 5. Yes, here x is equal to 0 and y is equal to 5. இது x ஓட வேல்யூ. x equal to 0 and y equal to 5 கொடுத்து c வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அந்த c வேல்யூ கொண்டு சப்ஸ்டிட் பண்ணி. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், e raised to log x என்ன ஆன்சர்மா, ஃபாஸ்ட்டாக சாட்டில் போடுங்க. e raised to log x, e raised to log x is same as x. Yes, Kishore. E raised log x is equal to x. ஏன்னா இது நீங்கள் அந்த லீனியர் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் செய்யும்போது நிறைய இடத்துல அப்படி வரும்ல, சம்டைம்ஸ் இதுக்கு ஃப்ரெண்டில் ஒரு 2 வந்துடும். அந்த 2 நீங்கள் என்ன செய்யணும், பவர் கொண்டு போயிடணும். e raised log x ஸ்கொயர், அப்போ ஆன்சர் என்ன ஆயிரும், x ஸ்கொயர் ஆயிரும். சில மைனஸ் இருக்கும், அந்த மைனஸ் சேர்த்து பவர் கொண்டு போயிடணும். ஓகே, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிடுங்க. தென் 10.6 பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஹோமோஜீனியஸ். நீங்கள் பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்காக தான் ஜஸ்ட் டைம் ஷோயிங் திஸ் எக்ஸசைஸ். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அது சொல்கிறது ஈஸியில் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம். அந்த சப்ஸ்டியூஷன் கொடுங்க, அது வேரியபிள் செப்பரபிளாக கன்வெர்ட் பண்ணி ஆயிரும். இன்டகிரேட் பண்ணுங்கள், புட் வி ரீப்ளேஸ் வி பை ஒய் பை எக்ஸ். அண்ட் அது ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் தெரியும்ல, அது பக்கம் பக்கமாக வரும். அப்போ நீங்கள் இது போல் கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட கொஞ்சம் லேட்டராக செய்யலாம்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னா லெஸ் டைம் கன்சியூமிங், இன்னொன்று ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு எழுதுங்க. எஸ்டர்டே கிளாஸில் சொல்லியிருந்தேன், எடுத்தோன்னே அந்த மேட்ரிக்ஸ் சம் எல்லாம் போடுறது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர், இஸ் மை வியூ. ஓகே, ஒருவேளை நீங்கள் இல்லை சார் நாங்கள் எக்ஸாம் நிறைய எழுதி அது கரெக்டாக பண்ணிடுவோம், ஓகே. ஏன்னா ஐ சீன் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் சம் எடுத்து ஆரம்பிப்பாங்க, அந்த கோஃபேக்ட்லாம் கண்டுபிடிப்பாங்க, அப்படி போடும்போது கேன்சல் ஆகலைன்னு வைங்களா, அப்போ நமக்கு உடனே டவுட் வந்துடும்ல. கேன்சல் ஆகலைன்னா எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் செக் பண்ணுவீங்க, கோஃபேக்டர்லாம் செக் பண்ணுவீங்க, ஏதோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பீங்க அந்த மிஸ்டேக்கை, திரும்ப அதை ஒர்க் அவுட் பண்ண நிறைய டைம் போயிடும். சில டைம் கொஸ்டினில் கூட மிஸ்டேக் இருந்திருக்கலாம், கேன்சல், நீங்கள் உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கும், நீ கேன்சல் ஆகலையேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பீங்கல்ல, இப்படியெல்லாம் கூட சுச்சுவேஷன்ஸ் வரலாம். அது என்ன ஆகும்னா நம்ம சைக்காலஜிக்கலாக சரி இவ்வளோ டைம் ஆகிட்டு 20 மினிட்ஸ் ஆகிட்டு, ஐயோ இன்னும் ஒரு சம் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு இருக்கும்போது பிறகு உள்ளதெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருது சான்சஸ் இருக்கும். அதனால நீங்கள் என்ன சொன்னால் போன உடனே எந்த செக்ஷனாலும் சரி தான் நல்லா குவைட்டாக தெரிஞ்ச சம்ஸை அழகாக எழுதுங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் வைங்களேன், 7 கொஸ்டின் இருக்குல்ல, நீங்கள் ஒரு 5 கொஸ்டின் போடும்போது உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் இல்லை. 7 கொஸ்டின் அது 5 கொஸ்டின் எழுதிட்டு 2 கொஸ்டின் தானே, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே ஈஸியாக நீங்கள் செய்துருவீங்க. மீது 2 சம் கிரியேட்டட் சம்னாலும் சரி, எவ்வளோ லென்த்தி சம் எப்படி சம்னாலும் நீங்கள் போட்டுருவீங்க. 2 மார்க் 3 மார்க் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சம்ஸோ கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதுங்க, செக்ஷன் கரெக்டாக எழுதுங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்ஜெக்டிவில் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாதுல்ல, அப்போ 1 2 3 போட்டுட்டு நம்பரை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஸ்டின் நம்பர் 1 ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 2 ரைட் த ஆப்ஷன் ஆன்சர். ஒர்க் அவுட் பண்ணுறது சைடில் இல்லைனா கீழே நீங்கள் லைன் போட்டு எழுதுங்க. ஓகே, சப்போஸ் எனக்கு 7th கொஸ்டின் தெரில, 7th தெரிலன்னு சொல்லிட்டு 6க்கு அடுத்து 8ன்னு போகாதீங்க. சம்டைம்ஸ் டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணும்போது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எப்படியும் கண்டுபிடிச்சி மார்க் கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் 6 எழுதுறீங்க, அடுத்து 7 உனக்கு தெரிலனா அந்த 7க்கு மட்டும் ஸ்பேஸ் விட்டுரு, அடுத்து போயிருங்க. 8th சம் தெரியும், 9 10 12th சம் உனக்கு தெரியும், ஆனால் நிறைய கால்குலேட் பண்ணி பார்க்கணும், இப்போ செய்யாத, அந்த ஸ்பேஸ் விட்டுரு, ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த சம் போயிருங்க. மீதெல்லாம் எழுதிட்டு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 5 கொஸ்டின் தான் நீ கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. 1 ஹவர் டைம் இருக்கும், அழகாக நீ ஒன்றா போட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ யூ கேன் சேவ் டைம், ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். லீனியர் இக்குவேஷன் இதில் 2 டைப் இருக்கும். லீனியரில் லீனியர் இன் ஒய் இருக்கும், இன்னொன்று லீனியர் இன் எக்ஸ். இதுலேயும் இது போல் இந்த வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா அந்த சி கண்டுபிடிக்க மறந்துடாதீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் சம்மில் போட்டிருக்கிறேன், ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ. யாருக்காவது வேணும்னா மட்டும் ஸ்க்ரீன்ஷாட், ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் பார்த்தோன்னே எடுத்து இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதில் எக்ஸை காமனாக எடுத்து அதை நம்ம அதை லீனியராக கொண்டு வரும். லீனியர் இன் எக்ஸில் வரும் இந்த கொஸ்டின். ஓகே, லீனியர் இன் எக்ஸில் இருக்கும்.
ரேடியோ எஸ்டர்டே அந்த ஒரு அந்த மர்டர் ஒரு சம் இருக்கும்ல, அந்த சம்மெல்லாம் எஸ்டர்டே கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப், இதில் அந்த நெகட்டிவ் டிக்ரீசிங், அதனால மைனஸ்கே கொடுத்துருக்கேன், நீ ப்ளஸ்கே கொடுத்து செய்தாலும் உனக்கு ஆன்சர் வந்துடும். ரைட். ஸோ இதில் t ஈக்குவல் டு 1ன்னு வரும், ஹாஃப் லைஃப் பீரியட். ஓகே, இப்போது கொஞ்ச நேரம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாமா? ரைட். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் குயிக்காக பென் பேப்பர் வச்சுருங்க. நான் சொல்லக்கூடிய சம்ஸ் கொடுக்குறேன். புக் பேக் சம் கிடையாது, உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்காங்களதுக்கு தான். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ண, அது நாட் ஒன்லி ஃபார் அப்ஜெக்டிவ், 2 மார்க் 3 மார்க்குக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, குவிக்லி வி கோ த்ரூ. ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்படியே ரீட் பண்ணுங்கள், கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி ஆப்ஷன் மட்டும் போடுங்க, ABCD குவிக்லி. If ABC are invertible matrices, if ABC are invertible matrices of the same order, which of the following is not true? Question நல்லா ரீட் பண்ணும், பார்த்து ட்ரூன்னு மட்டும் எடுத்துக்கூடாது. not true. yes, very good. B is not true. ஏன்னா adjoint ABனா அது adjoint B into adjoint A வரும். இது நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் ரிவிஷனில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். அடுத்தது another question quickly. Cramer's rule can be applied for. Question நல்லா ரீட் பண்ணிக்கோ. delta not equal 0, delta equal to 0, delta x equal to 0. Question number 2. 1, 2, A, C, B எல்லா ஆன்சரும் கொடுத்துருக்கீங்களே. கொஸ்டினை பாருமா, Cramer's rule can be applied. நம்ம புக்கில் cannot be applied இருக்கும்ல, ஒரு வேர்டில் அப்படியே ஆன்சர் சேஞ்ச் ஆகும், ரொம்ப கேர்ஃபுல். கேன் பி அப்ளைட் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும்? when delta not equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். cannot be அப்படின்னு கேட்டாங்கன்னா delta equal to 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். இது உங்களுக்கு ஒரு 1 மார்க் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அதில் கேட்டிருந்த கொஸ்டின். ஏ கொடுத்துருக்காங்க, A is a matrix such that lambda into A inverse. அப்ஜெக்ட் கொஸ்டின் ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதாதீங்க, ரஃபாக எழுது. இதே கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதி சொல்லணும். லாம்டா இன்ட்டு A inverse. A inverseனா 1 by determinant A. 1 by determinant A கண்டுபிடிங்க. 2 into -2, -4, -5 3s are 15, அப்போ -19 into adjoint A. adjoint A என்ன சொல்லணும்? 2 by 2க்கு diagonal elements interchange பண்ணுங்க, other 2 elements change the sign. diagonal element interchange பண்ணிங்கன்னா -2 2, இங்கே சைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா -3 -5. இப்போ லெஃப்ட் சைடு எழுதிட்டீங்க. ஈக்குவல் டு A. ஏங்கிறது 2 3 5 -2, கரெக்டா? இப்போது இந்த ரெண்டே நீங்கள் கேன்சல், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் சேம் தானா? இங்கே 2 3, இங்கே -2 -3, இங்கே 5 -2, இங்கே அப்படியே சைன் தான் டிஃபர். அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் -1ன்னு வரும். இது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ங்கிறதால நான் இப்படி கேன்சல் பண்ணுறேன். இது 2 மார்க் கொஸ்டின், டேக் அ மைனஸ் சைன் அவுட் சைட், அந்த மாதிரி செய்யணும். ஓகே, சரி. இப்போ இங்கே நத்திங் 1, இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். லாம்டா பை 19 இஸ் ஈக்குவல் டு 1, ஸோ யூ ஆர் கெட்டிங் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 19. ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? உங்களுக்கு ஏதாவது இதில் ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னு எடுத்துடுங்க. ஓகே, நவ் லுக் அட் திஸ் கொஸ்டின். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். P equal to 1x0, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு அன்னோன் இருக்குது x, அந்த x தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரைட். இஸ் த அட்ஜாயிண்ட் ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸ் A. அப்போ கொஸ்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P இஸ் த அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. P இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் A. டிட்டர்மினன்ட் A 4ன்னு கொடுத்துட்டாங்க. டிட்டர்மினன்ட் A is equal to 4. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, listen carefully, there is a result. We have determinant adjoint A is equal to determinant A raised to n minus 1. இப்படி ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட் தான் தரவாக இருக்கணும். படிச்சிட்டிங்க, நீங்கள் சம்ஸ் ஈஸியாக போட்டலாம். இங்கே டிட்டர்மினன்ட் adjoint Aங்கிறது adjoint A same as what? P equal to determinant A. determinant value 4ன்னு கொடுத்துட்டாங்க. 4 raised to n minus 1. nங்கிறது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3, அப்போ 3 minus 1னா 2ன்னு வரும். இப்போ ஒன்றும் கிடையாது, இது நீங்கள் டிட்டர்மினண்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், யூ வில் கெட் அன் இக்குவேஷன் இன் எக்ஸ், அதை ஈக்குவேட் வித் 16. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? லிசன், ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுற மெத்தட் பாருங்கள். யூஷுவல் செய்கிறப்பில் 1 இன்ட்டுன்னு ஆரம்பிக்காத, இங்கே லாஸ்ட் காலத்தில் 2 0 இருக்குல்ல, அப்போ அங்கேருந்து ஆரம்பிங்க. -2 இன்ட்டு லீவ் தேட் ரோ தேட் காலம். இதெல்லாம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். 1 into 3 3 minus 1 into x, அவ்வளோதான், ஈக்குவல் டு
என்ன ஆன்சர் 16 equal to 16. Now you can cancel 2 cancel பண்ணிருங்க 8 வந்துரும் minus 3 minus into minus is plus x equal to 8 அப்போ x is equal to 8 plus 3 8 plus 3 x is equal to what 11. So your answer is 11. அப்போ இதுல மெயினா நீங்க படிக்க வேண்டியது இந்த ஃபார்முலா determinant adjoint a is equal to determinant a raised to n minus 1. Okay, fifth question, easy question, you can write easier நீங்க போடலாம். Do it fast. A system of linear equation in 3 variable, a system of linear equation 3 variable has one parameter family of solution, then rank of AB and rank of A. Has solution நாலே கண்டிப்பா இது வராதுல்ல, இது வராது. Has solution, inconsistent, no solution தான் அது வரும். இது யூனிக் சொல்யூஷனுக்கு வரும். இங்க ஒரு பாராமீட்டர் சில சமயத்துல k மட்டும் கொடுப்போம்ல. 2 பாராமீட்டர்னா s and t ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். put y equal to s and z equal to t எல்லாம் எழுதுவீங்க, ரைட்? இங்க z equal to k ன்னு கொடுப்பீங்க. z க்கு equal to k எப்போ கொடுப்பீங்க? ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் வந்துனா, சப்போஸ் there are 3 variables ன்னு கொடுத்துட்டாங்கல்ல, a system reduced to 2 equations, last row full 0 ஆயிருது. rank of AB equal to rank of A equal to 2 வரும்போது தான் ஒரு பாராமீட்டர் கொடுப்பீங்க. சப்போஸ் ரேங்க் 2 1 வருது, லாஸ்ட் 2 ரோவும் 0 ஆயிருது, you will get only one equation. ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் வரும்போது என்ன செய்யணும்? we introduce two variablesல. அப்ப இங்க 1 பாராமீட்டர் கேட்டிருக்காங்க. 1 பாராமீட்டர்னா அந்த ரேங்க் 2 இருக்கணும். இதே இது 2 பாராமீட்டர் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, if you get only one equation, அப்போ ரேங்க் 1 வந்தாதான் 2 பாராமீட்டர் வரும்போது. ஓகே, ரைட். which of the following is not true? இப்போ கூடுதல் டைம் இல்லாதனால ஃபாஸ்ட்டாக போயிடலாம். which of the following is not true? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது i ஸ்கொயருக்கு வேல்யூ, i ஸ்கொயர் வேல்யூ -1, i raised to 4க்கு வேல்யூ 1. இந்த ஒன்றை செக் பண்ணுங்க, இது 0 வருதான்னு செக் பண்ணுங்க. 1 by i, what is the value of 1 by i? தெரிஞ்சவங்க உடனே சாட்டில் போடுங்க, கால்குலேட் பண்ணாமலே தெரிஞ்சிருக்கணும். 1 by i d ன்னு போட்டிருக்கீங்க. d கரெக்ட் தாம்மா, ஏன்னா i ஸ்கொயருக்கு வேல்யூ -1, i ஸ்கொயருக்கு வேல்யூ -1. அப்போ 1 by -1னா அது -1, i ஸ்கொயர் -1 ரெண்டு ஈக்குவல். இங்கே என்ன கேட்டிருக்கு? ட்ரூ கிடையாது. இங்கே ஒரு வேர்டு இருக்குது, என்ன இருக்குது? நாட் ட்ரூ. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிடுங்க, இல்லைன்னா நாட் ஃபால்ஸ் அப்படிலாம் கூட கொஸ்டின் கேட்கலாம். ரீட் த கொஸ்டின் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, இதுதான் இங்கே கரெக்ட் ஆன்சர்மா. 1 by iக்கு வேல்யூ -i. i கியூப்ங்கிறது i ஸ்கொயர் -1 இன்ட்டு i, அப்போ அது ஒரு -i. ஃபர்ஸ்ட் டேர்மு -i, செகண்ட் டேர்மு -i, அப்போ -2iன்னு வரணும். பட் இங்கே 0 கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் சி இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். லுக் அட் திஸ் கொஸ்டின், நல்ல அருமையான கொஸ்டின். 2 மார்க்கில் கூட இந்த கொஸ்டின் வரலாம். x plus iy is equal to -1 plus i root 3 raised to இருக்குது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்தில் வருதா? -1 plus i root 3, -1 plus i root 3. சப்போஸ் கூட ஒரு by 2 இருந்தா இது எதோட வேல்யூ சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சாட்ல போடுங்க. -1 plus i, இதான் உனக்கு ஹிண்ட். -1, very good. omega, yes, Nirmal is correct. Kishore, cube root of unity. -1 plus, அப்போ இங்க by 2 இல்லைல்ல, இதை போய் உட்காந்து நம்ம ரைஸ்டெல்லாம் போட்டு இருக்க முடியாதுல்ல. டிமோஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ -1 plus i root 3 வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஏதோ ஒமேகா டேர்மில் கொண்டு வரணும். அப்போ by 2 இங்கே இல்லை. அப்போ என்ன சொல்கிறோம்? டிவைட் by 2 and multiply by 2 whole divided by என்ன இருக்குது? 2019. ஸோ now please listen. அப்போ இங்கே 2 raised to 2019, மீதி உள்ளது பார்த்தீங்கன்னா ஒமேகா raised to 2019. இது சிம்பிளிஃபை பண்ணோம். ஒமேகா raised to which number is 1? சாட்டில் போடுங்க குவிக்லி. ஒமேகா raised to which number is 1? omega raised to, yes, omega cube is 1. very good, omega cube is 1. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, இதுக்கு 3 மல்டிபிள்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்ல. அப்போது 2019 3 டேபிளில் டிவைட் பண்ணி பாருங்க. 6 3s are 18, பேலன்ஸ் 2 21, 7 3s are 21, தென் பேலன்ஸ் 9 வரும். 3 times 9, அப்போ ரிமைண்டர் 0. ஸோ 2 power 2019 இது ஆக்சுவலாக ஒமேகா கியூப் raised to 673 வரும். ஒமேகா கியூப்னாலே 1 தானே, 1 in anything இது 1 ஆயிரும். ஸோ your answer is 2 raised to 2019. ஓகே, 2019.
2 raised to 201. அப்போ மெயினாக what I am expecting you to learn the values. ஒமேகாக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்பீங்க. ஒமேகா கியூப் இஸ் 1 அழகாக சொல்லிட்டீங்க. அதுபோல் 1 plus omega square. What's the answer for this? சாட்டில் போடுங்க quickly. 1 plus omega square. Yes, 1 plus omega square is 0. அப்போ இதுலேருந்து எங்கேயாவது omega square வந்து என்ன எழுதிடுவீங்க? இந்த 1 ரைஸர் கொண்டு போய் -1 எழுதிடுவோம். அட் த சேம் டைம் ஒமேகாவோட வேல்யூவும் படிச்சு வைங்க. ஒமேகாக்கு வேல்யூ -1 plus I√3/2. ஒமேகா ஸ்கொயருக்கு வேல்யூ -1 minus I√3/2. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் குயிக்லி. த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். ரேஞ்ச்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அவ்வளோதான். ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் சைன் ஆஃப் sin inverse x plus cos inverse x. Sin of sin inverse x plus cos inverse x. Sin of sin inverse x plus cos inverse x. Yes. Which one is the correct answer? Property. இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இது. எஸ், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னா π/2. ஸோ சைன் π/2, சைன் π/2 இஸ் 1. ஸோ 1 இஸ் த ஆன்சர். எஸ், ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் given the right answer. எஸ், ஷபானா, then D, Nirmal Hari. Yes, so this is your answer. Okay, right. Next question. Yes, try this quickly. Yesterday I think, yeah, இதுபோல் ஒரு சம் செய்தோம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லை. ஹியர் பாக்ஸ் ப்ராடக்ட் A plus B, B plus C, C plus A. இதில் 3 டைப் கொஸ்டின் இருக்கும்ல. தென் வால்யூம் ஆஃப் parallelepiped. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Box product A plus B, B plus C, C plus A is equal to 64. What is then the volume of the parallelepiped is with coterminous edges ABC? Shorta கொடுத்திருக்கிறேன். Yes, many students given B as the answer. Is it B? நீங்க ஒர்க் அவுட் பண்ணாம ஆன்சர் சொல்றீங்க. எஸ், இதுபோல் ஒரு சம் எஸ்டர்டே கூட ஒர்க் பண்ணுவோம். கிராஸ் அதில் இருந்தது. அதில் A cross B, B cross C, C cross A. A cross B, B cross C, C cross A அது பாக்ஸ் ப்ராடக்ட் ABC ஸ்கொயர் equal to 64. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ABC is equal to 8ன்னு வரும். அதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 8ன்னு சொல்கிறீங்க. B is not the correct answer. Yes, Nirmal Hari, your answer is right. Listen, A plus B, B plus C, C plus A answer twice ABC. அது 3 ஃபார்முலா இது போல் இருக்குமா? ஒன்று ப்ளஸ் வரும், ப்ளஸ் வந்துன்னா 2ABC, மைனஸ் வரும், மைனஸ் வந்தால் 0, கிராஸ் வந்துன்னா ABC the whole square. இங்கே ப்ளஸ் வர்றதுனால 2 times A plus B plus C equal to 64. So box product ABC is equal to 32. So volume of the parallelepipedங்கிறது box product ABC தான். So your answer is 32. Okay, next question. இதெல்லாம் not only for objective 2 mark 3 மார்க்குக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The value of cos inverse cos 3π/2. Cos inverse cos 3/2. Cos inverse cos x, cos inverse cos x xன்னு எழுதலாம். எப்போனா when x belongs to the domain of cos x. When x belongs to the domain of cos x னா 0 to π வந்தாதான் நீங்கள் அதை xன்னு எழுத முடியும். அப்போ இங்கே 3π/2 அதில் வராது, 270 இல்லை. அப்போ நீங்கள் அந்த மாதிரி எழுத முடியாது. ஸோ வாட் யூ டூ ஹியர், cos inverse of cos 3π/2 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 2π minus π/2. 2πங்கிறது is equivalent to 0. Cos inverse of cos minus π/2. So that is cos inverse. Cos minus theta is cos theta. இப்போ அந்த π/2 lies in that range. So our answer is π/2 because π/2 belong to this interval. Okay. Shall we move on to next question? Eccentricity of the hyperbola. ஒரு equation கொடுத்திருக்காங்க, x square minus 4 into y minus 3 the whole square equal to 16. இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண அப்போ தான் நாளைக்கு டெஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின் எப்படியும் உங்களுக்கு ஒரு 6 to 8 கொஸ்டின்ஸ் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் வந்துடும் இல்லை. புக் பேக்லேருந்து தே மே ஆஸ்க் அரௌண்ட் 10 to 12 வரலாம்.
மீதி கொஸ்டின் கிரியேட்டடாக இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாட் ஒன்லி இப்போ நீங்கள் பண்ணுறது நாட் ஒன்லி ஃபார் அப்ஜெக்டிவ், உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படித்ததை ஒருக்கா ரீகால் பண்ணுறீங்க, அவ்வளோதான். எசென்ட்ரிசிட்டி ஆஃப் த ஹைப்பர்போலா. ஃபஸ்ட்டு இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வரணும்ல. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ரைட் சைடில் 1 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிவைடிங் பை 16. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 16 வரும். மைனஸ் இதை 16ல் டிவைட் பண்ணால் 4 கேன்சல் ஆகி ஒய் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் பை 4ன்னு வரும், ஈக்குவல் டு 1. இது ஒரு ஹைப்பர்போலா. எஸ், ஆல்ரெடி many students given the answer. Okay, we'll see which one is correct. Yes, Hari, you can do like that also. See here, either first type or second type ama this one? Hyperbola first type la. Ellipse ku dhaan nama greater smaller paapinga, but here x square in start aachna first type. So a square is 16 and b square is equal to 4. Eccentricity formula அது நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அது படிச்சுக்கோ, சரியா? சில ஸ்டூடெண்ட்ஸ் 1 + b² / a² படிச்சிருப்பீங்க. வாட் ஐ எம் கிவிங் a² + b² / a. ரூட்டுக்குள்ளே இல்லைன்னா a² எழுதணும். ஸோ யூ ஆர் கெட்டிங் ரூட் ஆஃப் a² + b² ரூட் 20 வரும். பை ஏக்கு வேல்யூ 4. ரூட் 20ங்கிறத 2√5 by 4. 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். ரூட் 5 by 2 இஸ் யுவர் ஆன்சர். Root 5 by 2. So B is the correct answer. Yes. Few students got the right answer. Okay, now look at the next one. The point of inflection. The point of inflection of the curve y equal to x power 4. Y equal to x raised to 4. What is the point of inflection? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கு என்ன கண்டிஷன்? நான் தியரி டீச் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். அப்ஜெக்டிவ் கொஸ்டின் எவ்வளோ ஈஸியாக. இதில் போய் நீங்கள் கான்கேவ் அப்வர்ட் டவுன்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டிஷன் செகண்ட் டெரிவேட்டிவ் 0 and third derivative not equal to 0. Then we say there is a point of inflection. ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்ன வரும் பாருங்கள். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க, தேர்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவேட் வித் 0, தென் அதில் வரக்கூடிய பாயிண்ட்டை தேர்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் டசன்ட் மேட்டர், நாட் ஈக்குவல் 0 வந்தால் போதும். எஸ், லிசன். y equal to x raised to 4. If you differentiate one time, y1 x raised to 4 derivative 4x³. Second derivative y2 12x square. Third derivative 24x. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் 0 கொடுக்கணும். செகண்ட் டெரிவேட்டிவ் 0 கொடுத்தீங்கன்னா 12x² 0ன்னு வரும். 12x² 0னா you will get x is equal 0. அதை கொண்டு போய் தேர்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தா 24 × 0. 24 × 0னா 0ன்னு வந்துடுதுல. நமக்கு தேர்ட் டெரிவேட்டிவ் என்ன வரணும்? நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ரைட், நாட் ஈக்குவல் 0 வரணும். இங்கே அப்படி வரல. ஸோ நோவேர். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் nowhere. There is no point of inflection. Yes, next question. If u equal to log of x square plus y square by xy, then x dou u by dou x plus y dou u by dou y is. u equal to log of x square plus y square by xy. 5 மார்க்கில் கூட இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஐ ஹவ் டேக்கன் அஸ் அன் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதுபோல் கொஸ்டின் 5 மார்க்கில் கூட வரும். அங்கே நம்ம சைன் இன்வர்ஸ்லாம் வருதுல்ல, அந்த டைப் கொஸ்டின் தான் இது. ஸோ வாட்ஸ் அ மெத்தட் ஹியர்? அங்கே சைன் இன்வர்ஸ் வந்துன்னா சைன்னு எழுதுவீங்கல்ல, இதை நீங்கள் எக்ஸ்பனன்ஷியலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன எழுதணும்? e raised to u equal to x square plus y square by xy. இதை எஃப்னு கொடுங்க. அங்கே சரி, அந்த அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் லைன் எழுதிட்டு now we can do that. Now we take this part. f is homogeneous. f is homogeneous in x and y of degree. What is the degree? Tell me quickly. Chatல போடுங்க. What is the degree of this function? x square plus y square by xy. What is the degree? x square plus y square by xy. 1 கொடுத்துருக்கீங்க, 0 கொடுத்துருக்கீங்க, 2 கொடுத்துருக்கிறீங்க, 3 எல்லாம் வந்திருக்கு. லிசன், x square plus y square by xy.
அந்த tx ty போட்டு செய்யலாம். ஈஸியாக செய்யறது நியூமரேட்டருக்கு டிகிரி 2 x square plus y square. x square into y square na 2 plus 2 4 எழுதணும். But here numerator degree 2, denominator also degree 2. அப்போ 2 minus 2 degree 0. f is homogeneous in x and we have degree 0. அப்போ x dou f by dou x plus y dou f by dou y equal to degree into function 0 into f na 0 தான். இப்போ நீங்கள் என்ன சொன்ன f க்கு இடத்துல e raised to u கொடுங்க. f க்கு இடத்துல e raised to u. f க்கு இடத்துல e raised to u கொடுத்தீங்கன்னா இப்போ x into e raised to u க்கு டெரிவேட்டிவ் e raised to u into dou u by dou x plus y into e raised to u into dou u by dou y right side 0 தான். இப்போ e raised to u ஆல டிவைட் பண்ணிருங்க. x dou u by dou x plus y dou u by dou y is 0 ன்னு வரும். So your answer is 0. இந்த क्वेश्चन 5 மார்க்ல கூட வரலாம். ஆனா நீங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் டீடைலா எழுதுங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் क्वेश्चनனால ஷார்ட்டா எழுதி கொடுத்திருக்கேன். Yes students, are you able to understand? Yes, no, chatல போடுங்க. Are you able to follow this? Yes, good. Now shall we move on to another question? இது எப்படி செய்யலாம் பாருங்க. ஷார்ட்டா வொர்க் அவுட் பண்ணி இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Some, I think there are many new students today's class. Yes? Okay. Suppose if you are new வந்திருக்கிறீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And you can like this video. And one more thing, you can share with your friends. For 10th standard and 11th standard also we are going to start. இப்போ 11th standard immediate அடுத்து உங்களுக்கு மேத்ஸ் எக்ஸாம் வரும். அவங்களும் இது போல ஹாலிடேஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு 5.5 days, another group they have 7.5 days. அப்போ அவங்களுக்கு ஜஸ்ட் we are going to give 3 live classes. அதுபோல் 10th standard கொடுப்போம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களை இந்த சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் they will get the notification, they will get the benefit. Okay, look at this question. இந்த மெத்தட் மட்டும் ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். we take this as I. ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவீங்க? 0 to a f of x dx is 0 to a f of a minus x dx, right? இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுத வேணாம், இது அப்ஜெக்ட் கொஸ்டின் தானே. இல்லைனா சைன் ரைஸ் டு 5/3 π/2 minus 6 எழுதியும். உனக்கு தெரியும் சைன் 90 minus 6 நான் cos x, cos 90 minus 6 sin x. அப்போ என்ன சேஞ்ச் வரும்? சைன் காஸா சேஞ்ச் ஆகும், காஸ் பிகம் சைன். ஸோ நியூமரேட்டர் பிகம் sin raised to 5/3x. denominator same தான். இப்போ ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா i plus i 2i is equal to integral denominator அப்படியே எழுதுவீங்க. what's the denominator? cos raised to 5/3x plus sin raised to 5/3x. numerator ஆட் பண்ணுங்க. cos raised to 5/3x plus sin raised to 5/3 ரெண்டு சேமா இருக்கும், கேன்சல் ஆயிரும். கரெக்ட்டா? ஏன்னா 1 மார்க் கொஸ்டின், நம்ம டைம் சேவ் ஆகணும், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். ஸோ இல்லை சார் எனக்கு இப்படிலாம் போட முடியாது, ஸ்டெப் எழுதுனா எழுதிச்சிங்க, மிஸ்டேக்லாம் பார்த்துடுங்க. டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம். ஸோ 2i is equal to integral dx is x, லிமிட் என்னது 0 to π/2. அப்போது 2i is equal to லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா π/2 minus 0 π/2 வரும். அந்த 2ஐ கீழே கொண்டு வாங்க. டக்குன்னு இதை பார்த்துட்டு π/2 ஆன்சர் போட்டுறக்கூடாது. இது எதோட வேல்யூ? 2iயோட வேல்யூ. சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செய்திருப்பாங்க, லாஸ்ட் ஸ்டெப் எழுத விட்டுருவாங்க. அந்த π/2 வந்தோடனே ஆன்சர் π/2 போட்டுருவாங்க. நோ, இட்ஸ் ராங். ஸோ 2iக்கு வேல்யூ தான் π/2. அப்போ i equal to and the 2 will come down, so our answer is π/4 is the right answer. Okay, now shall we move on to the next question? Okay, look at this question. Integration, and உங்களுக்கு 9th chapter க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். Integral 0 to π/2 sin x by 1 plus cos square x. இதுக்கு மெத்தட் என்னன்னு தெரியுமா? how can you do this? what's the method for this? sin and cos இருக்குல்ல, அப்போ ஒன்று நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஏன்னா சைனுக்கு டெரிவேட்டிவ் காஸ், காசுக்கு டெரிவேட்டிவ் மைனஸ் சைன். ஆனால் இந்த டிடிங்கிறது நியூமரேட்டரில் தான் வரணும். இன்னொன்று காஸ் டிடி ஸ்கொயர்லாம் வரக்கூடாது. அப்போ நீங்கள் காஸ் எக்ஸை டீன்னு கொடுங்க. யூ டேக் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காசுக்கு டெரிவேட்டிவ் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். we want only sin x dx. அப்போ sin x dx is equal to minus dt. இனி the limit change பண்ணணும், that's important. இந்த limit 0 to π/2ங்கிற limit of x. இப்போ நீங்கள் t ல கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போ when x is equal to 0, what is t value? t is equal to cos 0. cos 0க்கு வேல்யூ 1. அடுத்தது அப்பர் லிமிட் π/2 கொடுங்க. x is equal to π/2 கொடுத்தீங்கன்னா
t is equal to cos pi by 2. Cos 90 is what? 0. அப்போ 0 to pi by 2ங்கிறது now it changed to 1 to 0. அப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாம் அங்கே கொடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்? இன்டெக்ரல் 1 to 0. எல்லா ஸ்டெப்பும் எழுதி கொடுக்குறேன் பிகாஸ் மேபி 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியில் கூட வரலாம். இன்டெக்ரல் 1 to 0 sin x dxக்கு பதில் யூ ரைட் மைனஸ் dt by 1 plus cos x தானே டீன்னு எடுத்தோம். ஸோ இது t ஸ்கொயர்னு வந்துடும். அந்த மைனஸை நீங்கள் ஒன்று அவுட் சைடில் எழுதுங்க, இல்லை அந்த லிமிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கிறோம்ல, a to b மைனஸ் b to a. அந்த மைனஸ் நமக்கு இல்லை வெளியில் அவுட் சைடில் எழுதி இங்கே கடைசியில் கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஐ எம் அட்ஜஸ்டிங் வித் த லிமிட். அப்போ ஐ எம் லீவிங் திஸ் மைனஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 1 to 0 ஐ எம் ரைட்டிங் 0 to 1. அப்போ மைனஸ் இதில் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. 1 by 1 plus x square integration tan inverse x, right? சரி, அடுத்த ஸ்டெப்பில் எழுதும் 1 by 1 plus t square dt. ஸோ 1 by 1 plus t squareங்கிறது tan inverse t limit 0 to 1. லிமிட் அப்ளை பண்ணுங்க. 1 ஃபர்ஸ்ட் கொடுங்க. 1 கொடுக்கும்போது tan inverse 1ன்னு வரும். மைனஸ் tan inverse 0 0 தான். tan inverse 1. வாட் இஸ் tan inverse 1? And that is your answer. Yes, already answer கொடுத்துட்டீங்க. Many students, not many students, one student many times, right? Yes. Pi by 4 is the answer. Yes, Raja Kanapati Velu. Yes. Pi by 4 is the answer. Okay, now look at the next question. Roots of, பாருங்க அப்ஜெக்டிவ்ல கொடுத்து வச்சிருக்கேன். இது உனக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் 2 மார்க் கொஸ்டினில் வரலாம், 3 மார்க் கொஸ்டினில் வரலாம். x power 3 plus x square minus 4x minus 4. இதை பார்த்தோன்னு ஒன்று தெரிஞ்சிடும். இங்கே -4 வந்துட்டுல சேமாக இருக்குது. காமனாக எடுத்துடலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் யூ கேன் டேக் எக்ஸ் ஸ்கொயர் காமன். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். லாஸ்ட் டூலேருந்து -4 வெளில எடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் -4 வரும். இப்போ ரெண்டு இதை 0 கொடுங்க, இதை 0 கொடுங்க, 3 ஆன்சர் வரும். டூ இட் கம்ப்ளீட் குவிக்லி அண்ட் கிவ் த ஆன்சர் இன் த சாட் செக்ஷன். Yes, your answer is correct answer D, right? Okay. Yes, do is it's correct answer. My next question, which of the following is not a binary operation? Which of the following is not a binary operation on R? R is set of real numbers. Binary operation இல்லனா closure property ரெண்டுக்கும் ரூல் ஒன்று தான் இல்லை. You take 2 elements from the set. இங்கே நமக்கு R. You take 2 elements, operate it. ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரும் அதே செட்டில் வரணும் ஃபார் எனி 2 நம்பர். அந்த ஆரில் உள்ள எனி ஏதாவது 1 நம்பர் வந்தால் போதாது. இட் மஸ்ட் பி ட்ரூ ஃபார் ஆல் த நம்பர்ஸ். தென் யூ சே closure property satisfied, or we say star is a binary operation. Which one? Yes, many students given the answer. C is the right answer. Yes, it is correct. Because A ஒரு real number, B ஒரு real number, A star B real number இருக்கணும். இங்க உனக்கு root of AB ன்னு வருது. இது ரியலா வருமா? சம்டைம்ஸ் இமேஜினரி கூட வரலாம். இந்த ஏபிக்கு வேல்யூ பாசிட்டிவாக வந்துன்னா ரியல், ஏபிக்கு வேல்யூ நெகட்டிவ் வந்துனா ரூட்டுக்குள்ளால நெகட்டிவ் வந்துன்னா அது இமேஜினரி ஆயிரும். ரூட்டுக்குள்ளால நெகட்டிவ் வரலாம். சப்போஸ் இங்கே ஏ இன்ட்டு பி இல்லை, ஏ இன்ட்டு பி ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவ்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஆயிரும். அதனால் இதுதான் உனக்கு கரெக்ட். யூமே சார் இன்னொரு சம்மில் ஒரு ரூட் இருக்குது, அங்கே என்ன பிரச்சனை? அங்கே ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா பாசிட்டிவ் தானே. இன்னொன்று பி ஸ்கொயர், அதுவும் பாசிட்டிவ். ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணுற யுவர் ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். கரெக்டா? இப்போ உனக்கு பிக்கு வேல்யூ நெகட்டிவ் இருந்தால் கூட பி ஸ்கொயர் போடும்போது என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். ரைட்? ஸோ which of the following is not a binary operation? Question எப்பவுமே நல்லா ரீட் பண்ணிடுங்க. So here C is the right answer. Yes, quickly 18th question. Your answer in the chat section. Eccentricity of circle. Yes, இது நம்ம இந்த லைவ் கிளாஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக போட்டுருவீங்க. இதெல்லாம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், இந்த ரெகுலராக கிளாஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கடகடான்னு ஆன்சர் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ?
எஸ் எசன்ட்ரிசிட்டி ஆஃப் சர்க்கிள் நம்ம பார்த்துருப்போம். எசன்ட்ரிசிட்டி எங்கடா பராபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலாவில் தான் வரும். சர்க்கிளுக்கு எங்கே இருக்குது? சர்க்கிளுங்கிறது பர்டிகுலர் கேஸ் ஆஃப் எலிப்ஸ் தான். ஏயும் பியும் சேம் ஆகுது. இங்கே உங்களுக்கு அந்த ஃபார்முலா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0 வரும். வெரி குட், எஸ் குட். அதே போல் உங்கள் மெமரி பவர் செக் பண்ணுறதுக்கு another question quickly. Number of normals that can be drawn from an external point to the parabola. Number of normals that can be drawn from an external point to the parabola. Option A, B, C, D. டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க. போனதுக்கு எல்லாரும் கரெக்டாக ஒரே ஆன்சர் கொடுத்தீங்க. எஸ் லிசன், ஒரு டேபிள் போல் போட்டு கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? பராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா. அன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருங்க. டேஞ்சன்ஸ், நார்மல்ஸ். அப்போ எந்த சம் கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். பராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா. டேஞ்சன்ஸ் எல்லாத்துக்குமே 2 தான். நார்மல் பராபோலாக்கு 3, எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் 4 ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட். இங்கே என்ன கொஸ்டின்? இது போல் எப்படி வேணால் கொஸ்டின் செட் பண்ணலாம் இல்லை? இங்கே எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து நம்பர் ஆஃப் நார்மல்ஸ் டு த பராபோலா. பராபோலாக்கு எத்தனை நார்மல்? 3 நார்மல். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் த ரைட் ஆன்சர். ஓகே, நவ் ஜஸ்ட் வி டூ ஒன்லி. ஓகே, ஐ திங்க் தட் அப்ஜெக்டிவ் இஸ் எனஃப். தென் த ஃபார்முலா, எக்ஸ்ட்ரா ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி ஒரு சம்மில் இது ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். கரெக்டாக ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா படிச்சு வைங்க. ஏன்னா மெனி பிளேசஸ் வி யூஸ் தேட், ரைட்? இனி 1 or 2 இதோட அப்ஜெக்டிவில் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ வி ஹாவ் வெரி லெஸ் டைம். இப்போது சில டவுட்ஸ் சம் 1 or 2 சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதை ஸ்கிப் பண்ணி. பட் இட் டோன்ட் டேக் மச் டைம். இன்டெக்ரல் 0 to 1 x into 1 minus x raised to n dx. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, சார் கம்பல்சரி கொஸ்டின் எங்கேருந்து வரும்? இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோ. இதை விட்டாச்சுன்னா வெக்டர் ஆல்ஜிப்ரா, கோஆர்டினேட், அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. ஓகே, இந்த ஏரியாஸ் தரவு பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக 99% வந்துடலாம். ஓகே, ஆனால் இப்போது கம்பல்சரி முன்னாடி போல் கிடையாது. முன்னாடியெல்லாம் கம்பல்சரி கொஸ்டினே திஸ் ஆர் திஸ்ன்னு கொடுப்பாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக கம்பல்சரியே கிடையாது. இல்லை, இப்போ தான் கரெக்டாக கம்பல்சரி. ஒரு கொஸ்டின் தான், அது தெரிஞ்சால் சென்டம், இல்லைனா மிஸ் ஆயிரும். இல்லை, அப்போ டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இதாக இருந்தால் தான் நமக்கு அது சென்ட் ஆகிடும். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். பட் டோன்ட் ஒரி அபவுட் தட். 95+ வந்தாலே நல்ல மார்க் தான். பட் புட் மோர் எஃபர்ட். கம்பல்சரி கொஸ்டின் தெரியலன்னு விடாதீங்க. வாட் எவர் யூ கேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எழுதி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த டைப்பில் தான் இருக்கும். சரி, அதனால் டோன்ட் ஒரி அபவுட் தட். சரி, நவ் லிசன். இன்டெக்ரல் 0 to 1 x into 1 minus x raised to n dx. ஸோ ஹியர் இதுக்கு மெத்தட் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற, அவ்வளோதான். என்ன ப்ராப்பர்ட்டி? இன்டெக்ரல் 0 to a f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a f of a minus x dx. அப்போ என்ன சேஞ்ச் வரும்னா, இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது லோவர் லிமிட் மஸ்ட் பி 0. 0 to a fx dxனா லிமிட் அப்படியே எடுத்துங்க. எக்ஸுக்கு இடத்துல a minus x, எக்ஸுக்கு இடத்துல a minus x, a minus xக்கு இடத்துல x எழுதுறோம். அப்போ இந்த சம்மில் என்ன வரும்? 0 to 1 இருக்குல்ல, அப்போது இன்டெக்ரல் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு இடத்துல 1 minus x கொடுங்க. ஏன்னா இங்கே 1 இருக்குல்ல, எக்ஸுக்கு இடத்துல 1 minus x, 1 minus xக்கு இடத்துல x. அப்போ எக்ஸுக்கு இடத்துல 1 minus x, 1 minus xக்கு இடத்துல x dx, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஈஸிலி கேன் டூ இட், ரைட்? இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் டேர்ம் பை டேர்ம். இன்டெக்ரல் 0 to 1 1 into x raised to n, x raised to n minus x into x raised to n னா it is x raised to n plus 1 of dx. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். x raised to n க்கு இன்டெகிரேஷன் x raised to n plus 1 by n plus 1 minus x raised to n plus 1 க்கு x raised to n plus 2 by n plus 2. Limit 0 to 1. So now first upper limit 1 கொடுங்க. x க்கு இடத்துல 1 கொடுத்தீங்கன்னா 1 raised to any number 1 தான். So 1 by n plus 1 minus x க்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 by n plus 2 minus 0 கொடுக்குறீங்க. x க்கு 0 கொடுத்தா ரெண்டு டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். So you take LCM n plus 1 into n plus 2 LCM எடுங்க. n plus 2 இங்க வரும் minus of n plus 1. So numerator is n plus 2 minus n minus 1 by n plus 1 into n plus 2. Cancel, plus n minus n cancel. 2 minus 1, 1 by, so the final answer 1 by n plus 1 into
n plus 2. Right? இது எஸ்மா, இது புக்கில் ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்கு. அதே கொஸ்டினை 2 மார்க்கில் எல்லாம் ப்ரூவ் தட்னு கேட்கலாம் இல்லை. நாட் ஓன்லி தட் தான், இதுக்கு ஆன்சரையும் படித்து வைங்க. ஆல்ரெடி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இதுக்கு இடத்துல அவங்க 10னோ 7னோ ஒரு நம்பர் கொடுத்தா இஃப் யூ நோ த ஃபார்முலா நீங்கள் சிங்கிள் ஸ்டெப்பில் எழுதிடலாம் இல்லை. இப்போது அப்ஜெக்டிவ் கொஸ்டினை நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் எழுதிருங்க, 1/n+1 n+2. இதே இது 2 மார்க் 3 மார்க்கில் நம்பர் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். இல்லை இதே கொஸ்டினை 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். கரெக்டாக? சரி. another question, simple question தான், பட் இது ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. x dy plus y dx equal to xy dx. இது எப்படி செய்யலாம்? How to do this sum? There are different methods for this question. There are different methods. you can divide every term by xy. எல்லா டேர்மையுமே நீங்கள் xy ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வேரியபிள் செப்பரபிளில் செய்திடலாம். இன்னொரு மெத்தடு, இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் யூவினா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, டெரிவேட்டிவ் ஆஃப் யூவி uv dash plus vu dash. இது அந்த டைப்பில் தான் இருக்குது. uv dash plus vu dash. அப்போ இதை நீங்கள் என்ன எழுதலாம்னா d of xyன்னு எழுதலாம். d of xy, x into derivative of y plus y into derivative of x equal to xy dx. Now இந்த xy, here also xy. xy க்கு ஒரு substitution, you take xy நான் z ன்னு கொடுத்துறேன். So dz is equal to z, அந்த xy க்கு இடத்துல z dx. இந்த z இங்கே கொண்டு வந்துருங்க, dz by z equal to x dx. இப்போது வேரியபிள் செப்பரபிள், இன்டகிரேட் பண்ணுங்க. 1/z க்கு இன்டகிரேஷன் log z, integral dx is x plus c. ஃபைனலாக z க்கு அடுத்து அந்த வேல்யூ கொடுங்க. வாட் இஸ் z வேல்யூ? xy. ஸோ log xy equal to x plus c. ஓகே, log xy is equal to x plus c. தென் எஸ்டர்டே கிளாஸில் சில ஸ்டூடெண்ட்ஸ் சேட்டில் போட்டிருந்தீங்க அந்த பீரியட் அண்ட் ஆம்பிளிடியூட். அப்போ நான் ஐ couldn't see that one at that time, so just I thought of helping you. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் வரலாம், 2 மார்க்கில் வரலாம். இந்த பேஸ் பண்ணி சம்ஸ் ஒரு சின்ன ரிசல்ட் தான். அப்போ இதெல்லாம் ஒருவேளை படிக்காம விட்டதுன்னு இப்போ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, y equal to a sin bx. இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா, ஒரு இக்குவேஷன் கொடுக்குறாங்க, y equal to a sin bx. நீங்கள் செய்ய வேண்டியது you identify a value and b value. சைனுக்கு முன்னாடி வர்றது தான் a, அங்கே எதுவுமே இல்லைன்னா take it as 1. அப்புறம் அந்த sin bx, எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் தான் b. அப்போ ஏபி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சைனுக்கு முன்னாடி வர்றது என்னது? a. அந்த எக்ஸுக்கு முன்னாடி sin bx, அந்த எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் தான் b. ஆனால் லெஃப்ட் சைடில் y தான் இருக்குதான்னு செக் பண்ணிவிடுங்க. சப்போஸ் 5y ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருவாங்க, நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணி அப்போ இங்கே ஒரு 5 வந்துடும்ல, கேர்ஃபுல்லாக பார்த்துடணும். அப்போ ஏபி. தென் ஆம்பிளிடியூடுக்கு மாடுலஸ் ஏ. ஃபார்முலா மாற்றி மாற்றி எழுதிடக்கூடாது. ஏ ஞாபகம் வச்சுக்கோ. ஆம்பிளிடியூடுக்கு என்ன ஃபார்முலா? மாடுலஸ் ஏ. பீரியட்னாலே அந்த இது வரும்ல, 2π by மாடு. பீரியட் ஒன்று ஞாபகம் வருது, எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் போல இருக்குது. வாட் இஸ் த பீரியட் ஆஃப் tan x? சாட்டில் போடுங்க ஃபாஸ்ட்டாக, அப்ஜெக்டில் வரலாம். tan x-க்கு பீரியட் குவிக்லி. சைன், காஸ், சீக்கன், கொசிக்கன், e raised to x, அதுக்கெல்லாம் ஒரு பீரியட் இருக்குது. அதுபோல் டேனுக்கும் காட்டுக்கும் ஒரு பீரியட். எனிஒன்? இட் இஸ் பை. ஓகே, ஸோ tan x and cot x-க்கு பை வரும். Other things 2π. Okay, now listen, look at this one. Period of this function is 2π by modulus b. Okay, இப்போ இதை பேஸ் பண்ணி சம் போடலாமா? ஃபார்முலா படிச்சிட்டிங்களா? ஆம்பிளிடியூடுக்கு ஃபார்முலா மாடுலஸ் a, பீரியடுக்கு 2π by modulus b. Try this question. y equal to sin 7x. Quickly, ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது ஆம்பிளிடியூடுக்கு ஆன்சர், செகண்ட் பீரியடுக்கு ஆன்சர். Yes, fast. Find the amplitude. Amplitude 1 ஃபாஸ்ட்டாக போட்டிங்க. Amplitude is 1 correct. ஏன்னா இதில் கரெக்ட் ஃபார்மில் இருக்குது. ஏக்க வேல்யூ 1, பிக்கு வேல்யூ 7ல. Amplitude and answer. Amplitude is 1, yes. And period is 2π by 7. Very good. So amplitude is modulus A equal to 1. Period is 2π by modulus b. The answer la 2π by modulus b da 7. One more question quickly. Yes, try this. Y equal to minus sin x by 3. Amplitude and period. Yes, amplitude 1. Good. And a value minus 1. But amplitude ங்கிறது modulus a, அப்போ modulus minus 1, it is plus 1. Very good.
What about period? Yes, good. Very good, very good. So period is equal to answer 2 pi by modulus b. La? So that is 2 pi by modulus b. B ka value 1 by 3. X ka coefficient 1 by 3. The 3 goes up. 3 to 6. So your answer is 6 pi, right? Okay, hope in the type புரிஞ்சிட்டலாமா? So அடுத்த ஒன்று பாருங்க. Foot of the perpendicular. ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. Foot of the perpendicular. இல்லை ரெண்டு டைப் இருக்குது. இப்போ நான் சம் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. மெத்தடை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அந்த ரெண்டு சம்மையும் ஜஸ்ட் ஷோ டு யூ. நீங்கள் அதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது கேட்டிருந்தீங்க. ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் வெரி இம்பார்ட்டன்ட். இமேஜ் கூட கேட்கலாம் இல்லை. ஃபர்ஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் டு அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். தென் ஐல் ஷோ த 2 questions. ஓகே, ப்ளீஸ் லிசன் ஹியர். ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் 2 கொஸ்டின். ஒன்று எப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ஆன் எ லைன். இந்த லைனில் ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் ஒன்றும் கிடையாது. இல்லை ஒரு பர்பெண்டிகுலர் லைனை போடுறீங்க, அது ஒரு இடத்துல மீட் ஆகுதுல்ல, அதுதான் ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். இமேஜ்னா என்னது? இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். திஸ் இஸ் கால் ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். இதுலேருந்து என்ன கிடைக்கலாம்? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் கேட்கலாம். பிக்யூக்கு லென்த் கேட்கலாம். நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணி கூட செய்திடலாம். இமேஜ் கேட்பாங்க. இமேஜ் என்னன்னா, இப்போ நான் இப்போ ஏபின்னு போட்டிருக்கிறேன் இல்லைமா, அது நீ மிரர்னு எடுத்துக்கோ. பி ஒரு பாயிண்ட் இங்கே மேலே இருக்குது, இது ஒரு மிரர். அப்போ இதுக்கு இமேஜ் இங்கே வரும். கரெக்டாக அதே டிஸ்டன்ஸ் இங்கே வரும். சே இது ஆர்ன்னு கொடுக்குறேன். தட் இஸ் இமேஜ். உனக்கு இப்போ பியும் தெரியும் கியூவும் தெரியும், இந்த ஆர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை. மிட் பாயிண்ட் ஃபார்ம் வச்சு செய்யலாம். நீங்கள் லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஒரு டயமீட்டர் சென்டர் கொடுத்துட்றாங்க, டயமீட்டரோட ஒரு எண்டு கொடுக்குறாங்க, ஃபைண்ட் த அதர் எண்ட் இல்லை. நம்ம என்ன செய்வோம்? மிட் பாயிண்ட் ஃபார்மில் வச்சோம். அது போல் கூட செய்திடலாம். இப்போ மெயினாக வேண்டியது அந்த ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் டு த பிளெயின். பின்னு ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே ஒரு பிளெயின் கொடுத்துட்றாங்க. ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ஃப்ரம் ஹியர் யூ ட்ரா எ பர்பெண்டிகுலர். அது ஒரு இடத்துல மீட் ஆகுதுல்ல, அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் ஃபுட் ஆஃப் த. இதுலேயும் இமேஜ் கேட்கலாம். அதுக்கும் அதே மெத்தட் அதுதான். அந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யலாம். ஓகே, ஸோ எஸ், டைரக்ட் ஃபார்முலா போட்டு கூட இமேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. Yes, Bharat, you asked the last class. Yes, okay. So, today you are attending, so you'll get the benefit. Okay, please listen here. இதுக்கு தான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டேக் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா how can you find direction ratio? 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. Perpendicular என்ன கண்டிஷன்? If you know the direction ratios, perpendicular dot product 0 இல்லை, மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது 0 வரும். இது தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். You can do it very easily. Look here, I'll tell you the method how to do first. இந்த மெத்தட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் சம்மர் ஜஸ்ட் ஷோ டு யூ, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறமா போட்டு பாருங்கள். ஓகே, லிசன். மெத்தட் டீச் பண்ணி இட் ஒன்ட் டேக் மச் டைம். சப்போஸ் ஏ இஸ் த பாயிண்ட் கிவன். ஏங்கிற பாயிண்ட் கொஸ்டில் கொடுத்துட்டாங்க. ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஐ எம் டேக்கிங் சிடி இஸ் அ லைன். இந்த சிடி அந்த ஈக்குவேஷன் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. நமக்கு வேண்டியது ஃபுட்டாக ஏலேருந்து வி ட்ரா எ பர்பெண்டிகுலர். அது ஒரு இடத்துல மீட் பண்ணுதில்ல, இந்த பி தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். So now what do you do? Listen, இதுக்கு மெத்தட் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிடியோட டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிருங்க. டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் சிடி அது உங்களுக்கு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரைட்? அந்த டினாமினேட்டர் பார்க்கணும். ஆனால் XYZோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மஸ்ட் பி 1. ஸோ ஃபைண்ட் த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் சிடி. இப்போ இன்னொன்று அந்த ஏபியோட டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏங்கிற பாயிண்ட் தெரியும், பிங்கிற பாயிண்ட் தெரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா எனி பாயிண்ட் ஆன் சிடி கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்பீங்கல்ல. ஸோ சிடியோட ஈக்குவேஷன், சப்போஸ் யூ நோ த ஈக்குவேஷன் ஆஃப் சிடி. ஃபார் எக்ஸாம்பிள் x minus 1 by 2 equal to y plus 3 by 1 equal to z by 6. இப்படி இருக்குது. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்னு வச்சுருக்கலாம். எனி பாயிண்ட் ஆன் த லைனை இதை ஈக்குவல் டு டீன்னு கொடுத்துட்டு லிசன் கேர்ஃபுல்லி, யூ ஃபைண்ட் x y z ஃப்ரம் ஹியர். எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துகிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 2 அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடு. அப்போ 2t வந்துடும்ல, இந்த -1 அங்கே கொண்டு போயிருக்கேன், +1 ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? வாட் இஸ் எக்ஸ் வேல்யூ? 2t + 1. அதெல்லாம் எடுத்துனா டைம் ஆகும். அடுத்த பாருங்க, செகண்ட்லேருந்து ஒய் கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிபிள்னா 1 × t. t இந்த +3 அந்த பக்கம் போச்சுன்னா -3. ஸோ t -3. லாஸ்ட்லேருந்து z கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, 16 வந்துடும்ல. இது எனி பாயிண்ட் இன் த லைன். இன் பர்டிகுலர் இந்த பாயிண்ட் தான் பின்னு நம்ம எடுத்துடுறோம். This is any point on the line CD. We take B is this point. இப்போ A தெரியும், B தெரியும்.
ஒன்று x1 y1 z1 இது x2 y2 z2 அப்போது டைரக்ஷன் ரேஷியோனா x2 மைனஸ் x1 பை y2 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 போட்டிங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபியும் இப்போ தெரிஞ்சிடும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கும். இந்த ரெண்டுமே பெர்பெண்டிகுலர், ஏபியும் சிடியும் பெர்பெண்டிகுலர். ஸோ மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு என்ன போடுங்க, 0ன்னு போடுங்க. யூ கேன் ஃபைண்ட் டி வேல்யூ. அந்த டி வேல்யூ அதான பி தான் இது. ஓகே, அந்த டி வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ மெத்தட் பாருங்கள் ஒன் மோர் டைம் குயிக்லி. சிடிங்கிற லைன் கொடுத்துட்றாங்க, அதில் டைரக்ஷன் ரேஷியோ ஃபஸ்ட்டே எடுத்து எழுதி வருங்க, டைரக்ஷன் ரேஷியோ சிடி. அடுத்து அந்த சிடி கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கான்னு பாருங்கள். இஃப் நாட் சேஞ்ச் இட் இன்டு கார்ட்டீசியன் ஃபார்ம் ஈக்குவல் டு டீனோ லேம்டானோ கொடுத்துட்டு எனி பாயிண்ட் கண்டுபிடிங்க. ஏ தெரியும், எனி பாயிண்ட் ஆன் த லைன் தெரியும், அதை நம்ம பின்னு எடுத்துடுறோம். டைரக்ஷன் ரேஷியோ x2 மைனஸ் x1 அந்த ஃபார்முலா போட்டு டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிங்க. இப்போ ஏபியும் சிடியும் பெர்பெண்டிகுலர், ஸோ டாட் ப்ராடக்ட் 0. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுங்கள், டி வேல்யூ கிடைக்கும். அந்த டி வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, சரி, அதை பேஸ் பண்ணி லுக் அட் திஸ் கொஸ்டின். ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் drawn from 5 4 2 to the line. இங்கே லைன் கரெக்ட் ஃபார்மில் தான் இருக்குது, எக்ஸ் ஒய் இசட். அப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் 2 3 மைனஸ் 1, அதான் டைரக்ஷன் ரேஷியோ. கரெக்டாக 2 3 மைனஸ் 1. எனி பாயிண்ட் ஈக்குவல் டு டீன் போட்டு எனி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறீங்க. ஃபார் தட் யூ கேன் யூஸ் த ஃபார்முலா x2 மைனஸ் x1. x2 மைனஸ் x1னா 2t மைனஸ் 1 மைனஸ் 5. இப்போ 2t மைனஸ் 6 வருதுல்ல. இப்போ இந்த ரெண்டு பெர்பெண்டிகுலர், ஸோ டாட் ப்ராடக்ட் 0. பெர்பெண்டிகுலர்னா கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்டு 2t மைனஸ் 6, 3 இன்டு 3 போட்டு டி வேல்யூ கண்டுபிடிக்க. டி வேல்யூ 1ன்னு வருது. அந்த டி வேல்யூ கொண்டு போய் அந்த பாயிண்ட், எனி பாயிண்ட்டுங்க நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல, எனி பாயிண்ட் இதான், அதில் டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அண்ட் தட் இஸ் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். ஐ திங்க் மீதி உள்ள தான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, பி கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுக்கு மேலே அவங்க என்ன எக்ஸ்ட்ரா கேட்கலான்னா ஃபைண்ட் த லென்த் கேட்கலாம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு கூட செய்யலாம். ஓகே, இமேஜ் கேட்கலாம், மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி யூ கேன் டூ தட். இந்த இடத்துல ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தட் யூ கேன் ட்ரை. அந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன், ஈக்குவேஷன் லைன் படிக்கிறீங்களா அந்த ஃபார்முலா படி என்ன கேட்குறவங்க, ஏதாவது ஒரு சப்டிவிஷன் இருக்கும். அதனால கொஸ்டின் எப்பவுமே நல்லா ரீட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது ஒன்று. இன்னும் ஒன்று என்னென்னா லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர், length of the perpendicular from a point to the plane. அந்த டைப் வந்தால் எப்படி செய்யுது நல்லா கவனிச்சிருக்கேன். ஐ வில் டெல் யூ திஸ் ஒன் ஆல்சோ ஹவு டு டு. இது அதை விட ஈஸி. அப்போ ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஒரு சம் வந்துன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ரைட், இதில் இந்த பாயிண்ட் கொடுத்துட்றாங்க, இந்த பிளெயினோட ஈக்குவேஷனும் கொடுத்துருவாங்க. பிளெயினோட ஈக்குவேஷன் இப்போ 2x + 3y - 7z = 6 சம்திங் இது போல் இருக்கும்ல. அப்போ இந்த பிளெயினுக்கு டைரக்ஷன் ரேஷியோ உங்களுக்கு தெரியும் என்னது 2 3 - 4. ஆனால் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். Listen one more time. இதிலிருந்து perpendicular. I am taking this point as P. Foot of the perpendicular இந்த Q கண்டுபிடிக்கணும். We want to find this Q. The plane ஓட direction ratioங்கிறது 2 3 - 4. அதோட direction ratio acts perpendicular to the surface ன்னு இன்னைக்கு கிளாஸ்லையும் சொன்னேன்ல. அப்போது அந்த direction ratio 2 3 - 4க்கு direction perpendicular to the surface. அப்போ இது ரெண்டும் parallel தானே இருக்குது. Now you can find equation of PQ. Equation of PQ கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? passes through one point parallel to a vector. ஏன்னா இது parallel to this, இந்த ரெண்டு parallel இருக்குது. passes through one point parallel to a vector போட்டு equation of PQ கண்டுபிடிங்க. equation of PQ அந்த லைனுக்கு equation கரெக்டா. தென் அதில் உள்ள எனி பாயிண்ட் கண்டுபிடிங்க. ப்ரீவியஸ் சம்மில் டீன் போட்டு செய்தோம்ல, எனி பாயிண்ட் கண்டுபிடிங்க. அந்த டி கண்டுபிடிக்கிறது போன சம்மில் அப்படி இல்லை, ரெண்டு பெர்பெண்டிகுலர் டாட் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, அப்படி கிடையாது. இது பேரலல் ஆகி போச்சுல. கியூங்கிற பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும்னா அந்த கியூ லைஸ் ஆன் த பிளைன், அந்த கியூங்கிற பாயிண்ட் லைஸ் ஆன் த பிளைன், இட் சாட்டிஸ்ஃபை த இக்குவேஷன். அந்த பிளைனுக்கு இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பிளைனுக்கு இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த டி வேல்யூ கிடச்சிரும். ஓகே, தட் யூ கேன் டூ தட். லுக் அட் திஸ் சம். Find the coordinate of the foot of the perpendicular and length of the perpendicular. That you can do from a point. The point கொடுத்துட்டாங்க, the plane இது. Direction ratio பாருங்க 1 2 3. It acts parallel to the surface, perpendicular to the surface. இப்போ இது ரெண்டு parallel ஆயிட்டுது. Equation of PQ கண்டுபிடிக்கலாம். You know one point and one parallel vector. So one point and one parallel vector. This is the formula. Any point கண்டுபிடிங்க. அந்த point தான் Q. இதுதான் உனக்கு ஆன்சர். அந்த T இருக்குல்ல, அந்த T கண்டுபிடிக்கிறதுக்கு the point lies on the plane. அப்போ it satisfy the plane's equation. அதில் x y z வர்றது இந்த வேல்யூஸை கொடுங்க, t வேல்யூ கிடச்சிடலாம். you will get t value. அந்த t value substitute பண்ணுங்க, you will get the answer. Okay, so hope you understood that. Then truth table without using truth table அந்த டைப் சம்ஸ் நல்லா படிச்சிருங்க. மீன் வேரியன்ஸில் ஒரு கொஸ்டின்
இன் பிட்வீன் ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருந்தது. இங்கே என்ன கேட்டிருக்கேன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கேட்கல, மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் சம்திங் எல்ஸ், அதை ஒயின்னு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா எக்ஸுக்கு வேல்யூ 0 1 2 3 கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கண்டுபிடிங்க. என்ன செய்யணும், ஒய்க்கு ரிலேஷன் கொடுத்துட்டாங்கல்ல x² + 3x. அப்போ நீ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 கொடு, அப்போது 0 + 0, அப்போ ஃபஸ்ட் ஒய் வேல்யூ 0. அடுத்து எக்ஸுக்கு 1 கொடுங்க, 1² 1 + 3 4ன்னு வரும். அடுத்து 2 கொடுங்க, 2² 4 2 × 3 6, ஸோ 10ன்னு வரும். அதுபோல் இந்த 3 கொடு 18 வரும். ப்ராபிலிட்டி எல்லாம் சேம் ப்ராபிலிட்டி தான். இப்போ உனக்கு நீ யூஸ் பண்ண வேண்டியது இந்த ஒய்யும் இந்த ப்ராபிலிட்டியும், அவ்வளோதான். இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, எக்ஸும் ப்ராபபிலிட்டியும் கொடுத்து நீங்கள் இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா, அதுபோல் எக்ஸுக்கு நீங்கள் எதாவது கன்வெர்ட் பண்ணிடுறீங்க ஒய். அவங்க எக்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இப்போ நீங்கள் இந்த எக்ஸ் வேல்யூ விட்டுறணும். இந்த ஒய்யும் இந்த ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி யூ ஃபைண்ட் இ ஆஃப் ஒய். இ ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன எடுத்துங்க, இ ஆஃப் ஒய் சிக்மா ஒய் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ப்ராபிலிட்டி அதே ப்ராபிலிட்டி தான், ஏன்னா எக்ஸ் 1 வரும்போது ஒய் ஆட்டோமேட்டிக்காக 4 ஆயிடுது, ப்ராபிலிட்டி ரிமைன் சேம். ஓகே, இ ஆஃப் ஒய் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவீங்க, இ ஆஃப் ஒய்² சிக்மா ஒய்² இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய், ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவீங்க. தென் மீனுக்கு வேரியன்ஸ், மீனுக்கு ஃபார்முலா இ ஆஃப் ஒய், அங்கே இ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவீங்க, அவ்வளோதான். வேரியன்ஸுக்கு அங்கே என்ன எழுதுவோம், இ ஆஃப் x² - இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸுக்கு இடத்துல ஒய் கொடுக்குறீங்க. அதனால் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை, ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். அந்த கரஸ்பாண்டிங் அந்த ஒய்யை நீங்கள் எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அப்போ ஒய் வேணும், ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரிலேஷனில் கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஃபைண்ட் த ஒய் வேல்யூஸ். யூஸ் த சேம் probabilities and you can do that. Okay, so hope you understood all these things, right? So we are very happy to have you with us. Past 4 live classes illa 4 classes live class போட்டோம். I think இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். So you can share with your friends also. இந்த நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் கோச்சிங் யாருக்காவது வேணும்னா நீங்கள் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ we are starting the classes on 3rd April, so 33 days class இருக்கும். If any of your friends interested, you can tell them. And next year batches also we are about to start. We have classes from 6th standard to 12th standard and NEET coaching. State board, CBSE, ICSE எல்லா classes-மே இருக்கும். So if anyone want to learn our regular classes also, you can contact us. Okay, so do well. Best wishes from Think Excellent team.